சித்தம் அப்படின்னாக்கா செயல்படுதல் அல்லது விருப்பம். செயல்படுதல் அல்லது விருப்பத்துக்கு பேர் சித்தம். விரும்பியபடி வாழ்ந்தவனுக்கு பேர் சித்தர். யாருக்கு பேர் சித்தர்? விரும்பியபடி வாழ்ந்த அவர் பேர் என்ன? சித்தர். முதல்ல உனக்கு விருப்ப தேர்வு இருக்குதுன்னே தெரியுமான்னு கேட்குறேன். நீ வாழ்க்கை என்ன நினச்சிங்கிற? மூச்சு விடுறது, சாப்பிட்றது, சைவம் சாப்பிட்றது, அப்படிதான் நினச்சிங்கிற. ஆனால் வாழ்க்கை என்ன? நான் என் விருப்பத்தில் இருக்குது. உனக்கு உன் விருப்பம்னு ஒன்று இருக்குதா? முதல்ல சட்டை பேண்ட்டு ஜெட்டி எல்லாம் போட்டுனுக்கிறியா? இது உன் விருப்பமா? எப்போனா கேட்டியா? உன் விருப்பத்தில் போட்டுனுக்கிறியா? யாருனா சொல்லி கொடுத்ததை போட்டுனுக்கிறியா? யாருனா சொல்லி கொடுத்துருக்கிட்டோம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு எப்போனா யோசித்து பார்த்து போட்டியா? எப்போனா நீ உன்னை கேட்டியா? யார? இந்த சமூகத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, போட்டி போடு, பொறாமப்படு, அடுத்தவனோட சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய். போட்டி போடு, பொறாமப்படு, என்ன செய்? அடுத்தவங்களை விட சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய். நான் உனக்கு சொல்கிறேன், தனி அழக ரசி. உன்னை என்ன பண்ணு? தனி அழக ரசி. எல்லாரும் வாழ வந்ததுன்னு நினை. உன்னை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய். இறை சித்தம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, என் மூளை எப்படி வேலை செய்யுது? யார் மூளை? யார் கேட்கணும்? நான் யார்? நான் எப்படி சிந்திக்கிறேன்? நான் எப்படி வாழ வேண்டியவன்? நான் எப்படி வாழல? யார் யோசிக்கணும்? அன்னைக்கு தாத்தா கதையை பேசணுமா? இன்னைக்கு சிறப்பாக வாடுறதுக்கு பேசணுமா? இறை சித்தம்னா முதல்ல இறைவனை தெரிஞ்சுக்கோ, அப்புறமா சித்தத்தை பற்றி என்ன பண்ணலாம் பேசலாம். நான் யாருன்னு தெரிஞ்சாலும் இறைவன் எதுன்னு தெரிஞ்சாலும் ஒன்று தான். அப்போ நான் ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமை, இதில் எதுவுமே இல்லை, வித்தவுட்டு பதிவு தான் நான் பிறந்தேன், குழந்தைருந்தே எனக்கு கத்துறாங்க, இல்லை ஜென்மத்தில் கத்துறாங்க. இது ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுறாங்க? குழந்தைன்னு தராங்க, இல்லை நான் பிறவி தூரம் என்ன பண்ண வரேன்? ஒன்னே கற்றுன்னு வரேன். கற்றுன்னு ஒரு இடத்துல பிறந்த உடனே அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முதல்ல எது சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை சரின்னு பிடிச்சிக்கிறேன். அப்புறமா அவங்களுக்கு சரியான சொல்லிக் கொடுத்தா கூட இந்த சரியாக கூட அந்த சரியாக சண்டை போட்டு என்ன பண்ணுறேன்? ரெண்டாவது கற்றுக்கிறது எதுவுமே தப்புன்னு முடிவு பண்ணுறேன். அங்கே தான் பிரச்சனை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னா, அவன் அருள் உனக்கு சிந்திக்க வைக்கிறது. பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு? சிந்திக்க வைக்கிறது. உனக்கு சுற்றி நடக்கிற சம்பவம்லாம் எதுக்கு? சிந்திக்க வைக்கிறதுக்கு. நீ என்ன செய்கிறன்னா, அந்த சுற்றி நடக்கிற சம்பவத்தோடு ஒன்றி போறிய தவிர சிந்திக்கலன்ற. நான் எனக்கு ஏன் வயிற்று வலி கேட்கவே இல்லை. வயிற்று வலினா மாத்திரை சாப்பிடணும்னு கற்றுக்கினேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீ என்ன கேட்கல? கடவுள் நமக்கு ஒரு அற்ப சுதந்திரத்தை தந்திருக்கிறான். அதை நாம் தவறுதலாக பயன்படுத்தி நமக்கு நாமே தீங்கு விளைவித்துக் கொள்கிறோம். இறை சித்தம் பார்ப்போம் வாருங்கள். இறை சித்தம் கேள்வி கேட்கறது. உங்க மனம் கேட்குது. உங்க மனதை அடக்குது யாரு? கேட்காம செஞ்சது யாரு? உங்களுக்குள்ள எழும்புற கேள்வியை ஒதுக்கி வச்சது யாரு? நான் அந்த கேள்வியை கேளுங்கடான்னு கத்துறேன். இப்ப என்ன பண்றீங்க? என்னையும் வரா, என்னையும் பேசாதான். நீங்க எப்பதான் சிந்திக்க போறீங்க? எப்படியோ என்னால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணிட்டு போறேன். இப்படிதான் இறை சித்தம். நான் வாழ்றதுக்கும், திரும்பவும் சொல்றேன், பித்தியாரை வாழ வைக்கிறதுக்கும் வந்தவன். நான் வாழ்வேன், பித்தியாரையும் வாழ்ப்பேன். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் வாழ்வேன், வசதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன். நீ என்ன பண்ணலாம்? என்ன கூட சேர்ந்தே வாழ்ந்துக்கலாம். இறை சித்தம் நிறைய தலைப்பு. இன்னைக்கு இறை கூட கேள்வி கூட ஒருத்தர் கேட்டாங்க. பரவாயில்ல, பேசுவோம் தலைப்பாகவே. எது இறை சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் எதை ஒன்றா செஞ்சிட வேண்டியது. விதியாகப்பட்டது வலியது, அதை மாற்ற யாரும் முடியாது. விதி வலியது. ராமரையோ பார்க்கலையோ, காட்டுக்கு போயிட்டாரு. சிவன் பிச்சை எடுத்தாரு. கதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இறை சித்தத்துக்கும் விதிக்கும் கர்மாவுக்கும் நிறைய ரிலேட்டட் இருக்குது. இதில் வர சுதர்மா வரும். சுதர்மம் என்றால் சுய தர்மம்னு அர்த்தம். நான் எப்படி வாழ்கிறனோ அப்படி தான் எனக்கு எல்லாம் நடக்கும். நான் எப்படி வாழ்கிறனோ அப்படி தான் எனக்கு என்ன இருக்கும். நான் எப்படி வாழணும்னு நானே முடிவு பண்ணாத பேர் அது பேர் சுதர்மம் கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சு. நான் எப்படி வாழணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணல, யாரோ முடிவு பண்ணிக்கிறேன். யாரோ முடிவு பண்ணிட்டு என்னென்னா சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் இறை சித்தம்னுங்கிறாங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, அந்த பல்லக்கு தூக்குருவேன், பல்லக்கில் உட்காந்துங்கிறவங்க கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நீ
தர்மத்தை பற்றி எல்லாம் பேச முடியாது, கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேச முடியாது? அவன் என்ன பண்ணுவான்? ஃபோக்கஸாக உட்காந்து போகிறான். அதனால் அவன் என்ன தான் சொல்லுவான்? சரின்னு தான் சொல்லுவான். இவன் கூலி வாங்கிட்டு இருக்கீனுங்கிறான், இவனும் என்ன தான் சொல்லுவான்? இன்றைக்கும் டோலி தூக்குறவங்க இருக்கிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனால் டோலி தூக்குறவங்க எத்தனை பேர் என்ன தான் பாட்டு எழுதி சொன்னாலும் என்ன சயின்ஸ் வைப்பாங்க? பல்லக்கை தூக்காதே பல்லக்கில் நீ ஏறு அப்படின்லாம் பாட்டு எழுதியிருப்பாங்க. கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள். பெண் உண்டு, மது உண்டு, மங்கை உண்டு, எல்லாம் உண்டு. சொர்க்கத்தில் இடம் உண்டு. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை. காலை ஜப்பானில் காப்பி, அப்போ அமெரிக்காவில் கேப்ரே பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு 10 மணி மேலே தான்ட்டானுங்க. நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம். மறுநாள் அப்பாயின்மெண்ட் வேறு எது இருந்ததுன்றதுனால பார்க்காம வந்துட்டோம். இல்லைனா கேப்ரே டான்ஸும் பார்த்துட்டு வந்திருப்பேன். மிஸ்ஸிங். அமெரிக்காவில் கேப்ரே டான்ஸ் பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் தானே, அது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இருக்கட்டும், மிச்சம் வைக்க மாட்டோம், திரும்ப எப்போனா போய் பார்த்துடலாம், அது பிரச்சனை இல்லை. இல்லை, நம்ம போகும்போதே சொல்லி நீ தான் இறை சித்தம், ஏன்னா பார்க்க மாட்டோம்ல, அதுவாக பார்த்துதா? இந்த மாதிரி ஊராக சுத்தா சுத்தாமல் இருக்குதா? கால் முட்டி இருக்குதியா, நல்லா மடித்து நிமித்து வளர்க்குறதுக்கு தான் கால் குத்து வச்சுருக்காரு. மொத்தமாக சேர்ந்து பத்மாசனம்னு ஒன்று போட்டு உட்காந்துக்கிறான் ஒருத்தன் 6 மாதமாக, எண்ணீர் மட்டும் குச்சின்னு. அதுவா இறை சித்தம்? இறை சித்தம்னா அப்படியே கண்ணாமூடி. காலங்கள்லாம் மாறும், வரும், போகும். நம்ம என்ன பண்ணோம்? அது பேர் என்ன? தவம் பண்ணுறாரு. தவம் பண்ணுறதுனா தானே அப்படியே வயிறுலாம் ஒட்டி போய் அந்த முனிவர்லாம் பார்க்கலையோ? எப்படி புத்தர் வர வயிறை தொட்டால் முதுகு தட்டியே தொட்ட மாதிரி தான் கதை எழுதுறான் ஒருத்தன். அந்தளவுக்கு ஒட்டி போயிட்டாரு. அப்புறமா தான் ஒரு கடவுளே கண்டுபிடிச்சாரு. சொன்னேன் எதுக்கு ஒட்டி போனோம்? அவர் தான் சொல்லிட்டாரு, நம்ம இனிமேல் போட்டு என்ன பண்ண வேண்டியதில்லை. அவர் தான் ஒட்டி போய் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? ஆல்மா நம்பியோ அதே மாதிரி ஒட்டி போய் உட்காந்துக்குது. அவன் தான் கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா? ஒருத்தர் இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்ணன் ஒன்றா ஏதோ பண்ணால் காய்ச்சினா ஊருக்குனா இரும்பு கண்டுபிடிச்சிட்டான். நாமளும் திரும்ப மண்ணன் வண்டியாக இரும்பு காய்ச்சி எடுத்துன்னு வரணும். அம்மா எத்தமா ஓர் எடுத்தமா போட்டோமா ஓலையில் இப்படி தானே. யாரோ ஒருத்தர் சாரா எங்கள் அன்றைக்கி காய்ச்சிட்டாரு, இப்போ என்ன பண்ணுங்கிறான்? இல்லை நாங்களே ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்போம். முடியும், தேவையில்லை. அப்படி தானே ஃபஸ்ட் வந்து செய்யணுமா? டெய்லரிங் மிஷின் கண்டுபிடிச்சி பேர் புதுசாக ஒரு மிஷின் கண்டுபிடிக்கணுமா? அதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அதெல்லாம் அட்வான்ஸாக பண்ணலாம், அது டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி மாற்றிய செய்ய முடியும். இறை சித்தம்னா என்ன? கடவுளுக்கு இங்கே என்ன வேலை? மனுஷனா படிச்சுட்டாரு, ஆல்மா என்ன வேலை இருக்கே? என்ன வேலை? கடவுளுக்கு நம்ம தேவைப்படுறோமா? நமக்கு கடவுள் தேவைப்படுறாரு. கடவுளுக்கு நம்ம தேவைப்படுறோமா? நாம கடவுளுக்கு தேவைப்படுறோமா? இல்லை கடவுளை நாம தான் புச்சி வச்சுங்கிறோமா? அவருடைய வேலை என்ன? முதல்ல கடவுள் வேலை என்ன? சித்தம் எது? அவர் இங்கே அவருடைய போர்ட்டபோலியோ என்ன? அவர் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா? நீங்கள் கடவுள் சித்தம்னு சொல்லி ஜாதியெல்லாம் வச்சுங்கிறதுனால தான் கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம். ஏன்னால் நாங்கள் வந்துக்கிறோம், கடவுள் பேரில் என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்கள் ஜாதி வச்சுக்கிறீங்க. அது எல்லா மதத்தையும் என்னென்னா எல்லா மதத்தையும் கிடையாது. நாங்கள் ராமரை செருப்பால் அடிப்போம், வேறு யாரையும் பேசக்கூட மாட்டோம். அப்படி ஒரு கூட்டம். வேறு யாருன்னா பேசினா நாங்கள் புச்சியோ போடுவோம், ஆனால் நாங்கள் ராமரை திட்டுவோம். நாங்கள் தான் ஆட்சியாளராக இருக்கிறோம், நாங்கள் யாரெல்லாம் திட்டுவோம்? ராமரையோ இந்து கடவுளையோ திட்டுவோம். நீங்கள் மற்ற கடவுளை திட்டினீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? உன்னையும் கூட பிடிச்சிப்போம். நாங்களும் திட்ட மாட்டோம், திட்டுறவங்களையும் விட மாட்டோம். புரியுதா? இப்போ இதெல்லாம் இறை சித்தமா? இப்போ இந்த மாதிரி சேர்லாம் போட்டு உட்காந்துக்கிறது இறை சித்தமா? இதில் வர இங்கே வர இறைவா நன்றி, தெய்வமே நன்றி, இப்படிலாம் ஆளாளுக்கு நான் இறைவனா? நான் கடவுளாயா? நான் இது நியூஸ் சேனல்லாம் வர அவர் தன்னைத்தானே கடவுள்னுங்கிறாரு. நான் எங்கே சொன்னேன் அதுமாரியே? கடவுள்னா அழகாக கடவுள் பதத்துக்கு தெளிவாக கடத்துக்குள்ளே இருக்குது, எல்லா கடத்துக்குள்ளே அது இருக்குது. நாய்கிட்ட போய் சொன்னால் அது என்ன பண்ணாது? நாய்கிட்ட போய் நாயே நீ தான் கடவுள், உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது,
உன் உடம்பு தான் நாயாகுது, உன் மனசு தான் வேறு மாதிரி ஆகுது. ஆனால் நீ என்ன தான் உனக்குள்ள என்ன தான் இருக்குது, கடவுள்னு ஒரு பகுதி இதுதான் செய்யணும் ஒவ்வொன்ட்டு போயிடுச்சு. ஏன் அதுக்கு என்ன தெரியும்? வாவ் அதான் தெரியும் அதுக்கு. அது ரொம்ப ஸ்பீடாக ஒவ்வொன்றும் அவ்வளோதான் அது தெரியும். வாவ்னு தான் சொல்லுது. ஆனால் எனக்கு தான் எப்படி கேட்குது? ஒவ்வொன்று கேட்குது. ஏன்னா நான் ஸ்பீடாக கேட்குறேன், அது ரொம்ப மெதுவாக தான் சொல்லுது. ஆனால் அது என்னுடைய வேகத்துக்கு பார்த்தா அது வேகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வாவ்னு சொல்லிச்சா ஒவ்வொன்றா? லொல்லு சாப்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லொல்லுச்சா லொல்லு சாப்பான்னு சொல்லிச்சா? லொல்லுன்னா சந்தோஷப்படுத்துகிற சபா தானே, கொலிக்குத்தா என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நீங்கள் உங்கள் இஷ்டம் வார்த்தைங்களை என்ன ஒன்று கண்டுபிடிச்சி என்ன ஒன்று பண்ணி என்ன பண்ணுங்க. இப்போ இறை சித்தம்னா இறைவன்னா வெட்ட வெள்ளி சூன்யம் அதான் ஆச்சுன்னா, இப்போ இறைவன் சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால் உயிரினங்களை உருவாக்கிக்கிறாரு. யுகங்கள் 4 ஒருத்தர் கேள்வி கேட்டு மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் எனக்கு கூட யுகங்கள்லாம் இருக்குதுன்னா அந்த யுகம் என்ன கடவுளோட வேலைன்னா, கடவுள் 4 வாசலை படிச்சுட்டு யுகங்களை படிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான். எத்தனை யுகம் ஆகும் கடவுளை பார்க்கறதுக்கு? ஏன் யுகம்லாம் கடவுளை பார்க்கறதுக்கு? கடவுள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன உடனே புரிஞ்சுக்கோ, கடவுள் வெட்ட வெளியாகுது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியலனா எனக்கு கேள்வி எப்படி அது இருக்க முடியும்னா, அதுதானே எல்லாத்தையும் எப்போவுமே இருக்கிறது எது, எங்கேயுமே இருக்கிறது எது, எப்போதும் நிலையானது எதுன்னா வெட்ட வெளி தான். அதுதான் கடவுள். அதுதான் உள்ளவும் இருக்குது, இதயம் அசையத்துக்கும் போகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்போது இறை சித்தம்னு சொல்லி அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ட்டு நீ ஜாதியில் மட்டமாக போகிறதுக்கு காரணம் யாரே? கடவுள்னா பதத்தை அசிங்கமாக்கிவிட்டு அதை தப்பாக அர்த்தமும் பண்ணி அதை யார் மேலேயும் திணிக்கிறான். இப்போ சொன்னவன் தப்பா, சொல்லி விளக்கம் தந்தவன் தப்பா? விளக்கம் தந்தவன் தான் பிரச்சனை. சொன்னவன் என்ன நோக்கத்தில் சொன்னானே நமக்கு தெரியாது, ஏன்னா ஆள் இல்லை. விளக்கம் தரவன் தான் 1000 பேர் இருக்கிறான். நிறைய பேர் திருக்குறளை படிச்சு விட்டு கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் தெரியாமே வள்ளுவர்னா தான் கடவுள் மறுப்பாளர்னே சொல்கிறான். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி. இன்னொருத்தன் சொல்கிறான் தெய்வம்னா கர்மாயா, என்ன குருமானும் தெரில. டேய், தெய்வம்னாக்கா அம்மா அப்பா குரு 3 பேர் என்ன தெய்வம்டா. நம்ம டேய்னு வர சொல்லுவியா, உனக்கு அதான்டா அப்படின்னு கூட சொல்லணும். இந்த மாதிரி இதாக சொல்கிறார்ல, அதனால் இவர் என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்ல. நீயே சொல்லன்னா இப்போ நீ தான் நாகரிகமான ஒன்று சென்னி நான் பண்ணேன். அன்பு நெஞ்சங்களே, என்ன அன்பு அந்த உள்ளங்களே, நாம் இதுவரை நம்ம இந்த பதத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தெய்வம் என்பது அம்மா அப்பா குருவை குறிப்பது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்னு கூட சொல்ல. இங்கே பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. தெய்வம் வேற, கடவுள் வேற. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 வாட்டி புரிஞ்சுக்கோங்க கூட தான் சொல்லு. சொல்லலாம் தானே, சொல்லக்கூட மாட்டேன்ற. எப்படியோ ஒன்று. இப்போது இறைவன் வேற, தெய்வம் வேற. சித்தம் அப்படின்னாக்கா செயல்படுதல் அல்லது விருப்பம். செயல்படுதல் அல்லது விருப்பத்துக்கு பேர் சித்தம். விரும்பியபடி வாழ்ந்தவனுக்கு பேர் சித்தர். யாருக்கு பேர் சித்தர்? விரும்பியபடி வாழ்ந்த அவர் பேர் என்ன? சித்தர். முதல்ல உனக்கு விருப்ப தேர்வு இருக்குதுன்னே தெரியுமான்னு கேட்குறேன். நீ வாழ்க்கை என்ன நினச்சிங்கிற? மூச்சு விடுறது, சாப்பிட்றது, சைவம் சாப்பிட்றது, அப்படி தான் நினச்சிங்கிற. ஆனால் வாழ்க்கை என்ன? நான் என் விருப்பத்தில் இருக்குது. உனக்கு உன் விருப்பம்னு ஒன்று இருக்குதா? முதல்ல சட்டை பேண்ட்டு ஜெட்டி எல்லாம் போட்டுனுக்கிறியா? இது உன் விருப்பமா? எப்போனா கேட்டியா? உன் விருப்பத்தில் போட்டுனுக்கிறியா? யாருன்னா சொல்லி கொடுத்ததை போட்டுனுக்கிறியா? யாருன்னா சொல்லி கொடுத்துருக்கிட்டோம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீ எப்போனா யோசித்து பார்த்து போட்டியா? எப்போனா நீ உன்னை கேட்டியா? யாரை? உன்னையே. எந்த கேள்வியுமே கேட்காம வாழ்ந்துங்கிறியே. வாழ்த்து மட்டும் இல்லாமல் நீ கேடு கெட்டு போய் வாழ்ந்து விட்டு எல்லாம் என்ன தான் விதி கர்மா குருமான்ட்டு. விபத்து நடந்துச்சு, கடவுள் சித்தமா இல்லை விபத்து நடந்தது காரணம் பிரேக் சரியா பிடிக்கலையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாகணும்னு உனக்கு தலையெழுத்து. அதனால என்ன ஆச்சுன்னா பைக் ஓட்டணும்னு உனக்கு தோணுச்சு. பைக் ஓட்டணும்னு நீ தோணும்போது உன் பையன் என்ன பண்ணால், 4 வயசு பையன் ஸ்பேனர் வச்சு போய் பிரேக்கை லூஸ் பண்ணிட்டான். ஏன்? நீ சாகணுன்றதுக்கு தான் இதெல்லாம் என்னாச்சு நடந்தது. இல்லை என்ன பண்ணிட மாட்டாங்க, பிரேக்கை லூஸ் பண்ணிட மாட்டாங்க, நீ பைக் எடுத்துருக்க மாட்ட, லாரி எதிரோ செத்துட்டு வயசு நிற்பான். நம்ம செத்துட்டோம், இங்கே வெளியேக்கிறோம், பணத்தை வச்சுன்னு பேசினுக்கிறானுங்க பாரு. உள்ளே போகிறதுக்கு வழி தெரியாமல் அவன் என்ன பண்ணிருப்பான், சுற்றி வந்துன்னு கேட்டுனுப்பான். இதெல்லாம் வரும். இந்த மாதிரி கேடு கட்ட உலகத்தில் இருந்து போகிறதே மேலே என்ன பண்ணிருப்பான் அவன். தப்பு எங்கே நடந்தது?
லாரி வரதுக்கு முன்னாடி பிரேக் பிடி தான் நான் செக் பண்ணல. ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு. பைக்கில் பிரேக் எப்பவுமே இருக்குது. நேற்று புஷ்ட்டு நான் எடுத்து வந்து வச்சேன், மறுநாள் காலையில் அது என்ன பண்ணியிருக்க போதே டிஸ்டர்ப் ஆகிருக்காது. நைட்டில் எதுவும் அதுவே பிரேக்கெலாம் லூஸ் ஆகாது, பிரேக் அதுவே லூஸ் ஆகாது. ஆனால் யாருன்னா ஒருத்தர், நான் ஃபஸ்ட்டு 94 கார் ஓட்ட கற்றுக்கினேன். எனக்கு கற்றுக்கும் போது இதான் சொல்லுவார், காரை போய் பேனட்டை திறந்துட்டு தண்ணிக்கு தான் ரேடியேட்டரில் ஆயிலுக்கு தான் பார்க்கணும், டயர்னாலையும் சுற்றி பார்க்கணும். தண்ணி பார்க்கணும், இது பண்ண டயரை ஏன் சுற்றி பார்க்கணும்? நாய் எதுனா பார்த்துன்னு இருக்கும். நாய் தானே நிறைய இதே செத்தா நான் நாய் செத்தா பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறது, நாய் செத்தா அது குத்துயிரும் குளருமா ஓடி போய் உன்னை வந்து கட்சிச்சா என்ன பண்ணுவேன்? அப்படி தானே, குத்துயிரும் குளருமாச்சுன்னா ஒன்று என்ன பண்ணான் நாய், திரும்ப உன்னை கடிக்காதுன்ற திமிரில் தான் என்ன பண்ணுகிறேன் நீ. இதை நம்ப இது எதிர்த்து பேசியே நான் அறிவாளி ஆகிட்டேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எதிர்த்து பேசுங்க. ஆனால் அறிவாளி ஆகாமல் போயிட்டாதீங்க, அறிவாளி ஆகிடுங்க. நிறைய பேர் எதிர்த்து பேசுகிறீங்க, ஆனால் என்ன ஆகிறது இல்லை, அறிவாளி ஆகிறது இல்லை. ஏன்னா எதிர்த்து பேசி முட்டாளாக்கிடலாமான்னு பார்க்கறது, முட்டாளாக்க முடியலையேன்னு நினைக்கிறது. எதிர்த்து பேசுறது அடுத்தவங்கள முட்டாளாக்குறதுக்கு இல்லை, முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர கூட நம்ம பேசுறது அடுத்தவங்கள முட்டாளாக்குறதுக்கு இல்லை. அப்படி தான் நீங்கள் பேசணும். அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவாளித்தனத்தை இல்லை அவங்களுக்கான சரியான பதிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்டு பெறுறீங்க. நன்றி சொல்லுங்க. நான் அப்படி தான் நன்றி சொல்லுவேன். ஒரு கேட்டு பெற்ற என்ன ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் நன்றி சொல்லிப்பேன். உங்களுக்கு எனக்கு தோணாத ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து வருது, விசேஷம். அது எந்த கேள்வியுமே சந்திக்கணும், நம்ம வேறு வழி இல்லை. நானே கேட்கணும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் என்ன பண்ண என்னை பார்த்து கேட்கணும். பித்தியார் கேட்காத அளவுக்கு நான் என்ன கேட்பேன்னா எனக்கு சாதகமாக தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். பித்தியார் தான் எப்படி யோசிப்பார், பாதகத்தையும் கேட்பார். எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாரு, பார்சிவா இவ்வளோ பேர் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க இருந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் மற்றவங்களை யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணாத, நீ மட்டும்தான் எல்லோரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற, நீ எப்படி வளருவேன், இவங்களாம் எவ்வளோ வளர்ந்துக்கிறாங்க பார்த்தியாண்ணா. நான் ஒன்று ஃபேக்ட்ரியில் இருக்கிறேன், நான் டேப்லாம் இருக்கும் ஈஸியாக போய் நின்னாவே ஹைட்டு தெரியும். ஏன்னா அந்த போய் பக்கத்தில் போய் நின்று, சார் நான் இவ்வளோ தான், இது மேலே என்ன பண்ண மாட்டேன், யோ நான் எவ்வளோ சீரியஸாக உனக்கு லிஸ்ட் எடுத்து கொடுத்து, நான் வளர்கிறதுக்கு வரல சார், வாழ்கிறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் வந்தேன். நான் எதுக்கு வந்துக்கிறேன், வாழ்கிறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும். ஒரு நாள் இந்த ஐசிஎஃப் விட்டு வெளியே போவேன், அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம் புரியும். நான் சொல்கிறது வந்து ரொம்ப பழைய காலத்தில் சொல்கிறேன். அங்கே அவர் பேர் கூட சொல்லலாம், நல்லா இருக்காது. காமத்துக்கு ராஜா பேர். அவர் வந்து அந்த 2 பொண்டாட்டிக்கார் பேரை வச்சுன்னு சுற்றி நிற்பார், வாழ்க்கை வேண்டக்கான்னு நிற்பாங்கல்ல, அந்த டீம் அவங்கலாம். எனக்கு இது மாதிரி லிஸ்ட்டு போட்டு காமிச்சார். இறை சித்தம் எது? இந்த சமூகத்தில் நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, போட்டி போடு, பொறாமப்படு, அடுத்தவனோட சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய். போட்டி போடு, பொறாமப்படு, என்ன செய், அடுத்தவங்களை விட சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய். நான் உனக்கு சொல்கிறேன், தனி அழக ரசி. உன்னை என்ன பண்ணு, தனி அழக ரசி. எல்லாரும் வாழ வந்ததுன்னு நினை, உன்னை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய். இங்கே போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, அடுத்தவங்களை பற்றின பேச்சு அவசியமே கிடையாது. சும்மா பேசிக்கலாம், உதவுறதுக்கு பேசிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப பேசுகிறோன்னா காலர் இல்லாத காலர் இல்லையா, ஓகே உள்ளே போயிச்சா பொழுது நான் நினச்சேன்ப்பா, உத்து பார்த்த பேர் தான் தெரிஞ்சது, என்ன பண்ணிடுறேன் நீ காலரே இல்லாத மாதிரி போட்டுக்கிறேன். நாங்களாம் நாய் மாதிரி ஆமாம் காலர் வச்சிடும். ஆனால் இந்த சட்டை மட்டும் கொஞ்சம் சிந்தாகுது, பேர் நம்ம மினிஸ்டர் ஒயிட்டு, ஆனால் என்ன இல்லை, இது ஒயிட்டாகவே இல்லை. இந்த சட்டை பேர் மினிஸ்டர் ஒயிட்டு. உதவுறதுக்கு என்ன பண்ணேன் பாரு, நல்லா இருக்குதுன்னே சொல்லினா பிரச்சனை. ஒரு சட்டைன்னா காலர் காலருக்குன்னா அது சட்டியாயா எப்படி கண்டுபிடிச்சேன் நான்? காலகாலமாக எல்லாம் என்ன பண்ணியிருந்தான், காலர் வச்சு போட்டுருந்தான். இந்த மனுஷன் புதுசாக காலர் இல்லாமல் போட்டவொடனே என்ன ஆகிட்டேன், நான் டென்ஷன் ஆகிட்டேன். நான் என்ன யோசிக்கவே இல்லை, இதுவும் ஒரு அழகு தான் என்ன பண்ணல, நான் யோசிக்கவே இல்லை. இப்போ இறை சித்தம்னா நீ லூஸ் ஆகிட்ட, நீ மென்டல் ஆகிட்ட, காரணம் என்ன, நீ பண்ண குருமா தான் என்ன ஆயிடுச்சு உனக்கு, இந்த மாதிரி ஒன்று நீயே பைத்தியக்காரனா மாற்றிக்கினேன்னு வர சொல்கிறேன். நான் தான் பேசினேன், எனக்கு தான் பிடிக்கல, யாரை கூப்பிட்டுக்கினேன், பாவம் நல்ல வேலை கடவுள் ஒரு வடிவம் வந்துன்னு வச்சுக்கோ, கட்டி போட்டு அடிப்பானுங்க. சொல்லவே சொல்லிட்டான், அவனை அழைத்து வந்து
ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆடவிட்டு பார்த்திருப்பேன். யார? அவன் அழுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். நாம் எப்படி பிறக முடியும்? நம்ம நல்ல தானடா பாடி இந்த திடீர்னு ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ளெல்லாம் வந்துச்சு, என் புள்ளி கல்யாணம் ஆகணும்னா என்ன ஆகணும்? உங்களை ஒன்றுமா வேணாவா? அப்போ எவ்வளோ திமிர் இல்லை? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு என்ன சொல்ற? நீ கடவுளை கூப்பிட்டு என்ன வர பண்ணுருவேன்ற? இது பகல் கொள்ளையாக்குதா இல்லையா? இது நல்ல பாட்டுன்னு வர சொல்லுங்கிற போதையில் ஏறிக்கிறான், பரவாயில்லன்ற. நான் எப்படி நல்லாகுதுன்னு சொல்கிற உரிமை இருக்குதோ ஒரு பாட்டுக்கு, நல்லா இல்லைன்ற உரிமையும் அதுக்கு இருக்கணும். அப்போ தான் அது என்ன, இது பாட்டு இல்லைனா இல்லை. எது எனக்கு வேணும்னு எடுத்துப்பணும், வானான்னு சொல்கிற உரிமையும் எனக்கு இருக்கணும். அப்படி தானே? சுதந்திரம்னா என்ன? எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதா? எஸ் சொல்ல வேண்டிய எஸ்ல, நோ சொல்ல வேண்டிய இடத்துல ரெண்டுக்குமே எனக்கு வாய்ப்பு இருந்தால் தான் அது பேர் என்ன? சுதந்திரம். எஸ் மட்டும் சொன்னால் சுதந்திரம் கிடையாது, நோ மட்டும் சொன்னால் சுதந்திரமும் கிடையாது. எஸ்ஸும் சொல்லக்கூடாது, நோவும் சொல்லக்கூடாது. அப்படின்னா அது சுதந்திரமே கிடையாது. நாங்கள் சொல்கிறது தான் கம்பெனியே செய்யணும். இது மூணாவது விதமான அடிமைத்தனம். ட்ரிக்ஸ் பண்ணுறது, எஸ் சொல்ல வைக்கிறது உன்னை. மதம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா உன்னை எஸ் சொல்ல வைக்கும். இதெல்லாம் கடவுள் சித்தம் போல. நான் கூட அப்படி தான் நினச்சிருந்தேன் நிறைய நாளாக. கடவுள் சித்தம், நம்ம ஏழையா, நம்ம ஜாதியில் மட்டமா, மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தங்குதாயா? நான் நினச்சிருந்தேன் எல்லாத்துக்கும் என்ன தாங்குது. இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கடவுள் சம்மந்தம் இருக்குது. குழப்புற எல்லாம் கடவுள் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இருக்குது. எதனாலன்னு கேட்டேன்னா, என் மூளையை நான் சரியாக வேலை செய்யாத பட்சத்தில் நான் என்ன ஆகுறேன்னா தப்பாக ஆகுறேன்னு எனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கடவுள் இவ்வளோ வேலையை செஞ்சு வச்சுக்குது. அப்போ நான் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகுது. பிரச்சனை எங்கே? என் நண்பருக்கு முன்னே நேற்று கூட அதான் சொல்லியிருந்தேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. துன்பம் விலகிறதுக்கும் உள்ள ஏதோ பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தங்குதா? இருக்குது. என்ன பண்ணுது? இருக்குது. அப்போ இறை சித்தன்றது ஒன்று இருக்குதாண்ணா? ஆமாம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டியான்னா, நான் என்னை அறியணும். யாரை? நிறைய பேர் கடவுளை நினைக்கிறது, யோகம் பண்ணுறதுன்னு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வழிபாடு பண்ணுறது, சடங்கு செய்கிறது, கும்புறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. கடவுள் தேடுறதுன்னா நிறைய பேர். இப்போ கூட ஒரு பிள்ளை அமெரிக்காவில் ஒரு பிள்ளை பேசியிருந்தேன். அந்த பிள்ளை இப்படி தான் சொன்னாங்க. கலைச்செல்வி அவங்க பேர். என்கிட்ட போட்டியெல்லாம் போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணுங்க, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டு, செல்ஃப் ரியலைசேஷன் தான் எனக்கு பிடிக்கும். கடவுள்லாம் எனக்கு மேட்ரு இல்லை. மதமும் கடவுளும் ஒன்றாக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடவுளின் பேரால் உருவாக்கப்பட்ட சடங்கு முறைக்குது இல்லை, அதுக்கு பேர் மதம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, கடவுளை மதத்துலேருந்து பிரிக்க முடியல, ஒன்றா தான் இருக்கும்னு நினச்சிக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணி கடவுளை இல்லை பொழுதுன்னு நினச்சிக்கிறீங்க. கடவுள்லாம் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? சிந்திக்க, பார்க்க, கேட்க, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியுது? அப்போ இறை சித்தம் என்னன்னா, காட்சியை காட்டுறது. காட்சியை காட்டுறது, சத்தத்தை உணர வைக்கிறது. சத்தமாகவோ மொழியாகவும் எப்போ மாறுதுன்னா, உனக்கு புரிஞ்சால் அது மொழி, உனக்கு புரியலனா அது என்ன? அது சத்தம். புரிஞ்சால் அது பேர் மொழி, புரியலனா அது பேர் வெறும் சத்தம். காட்சி உனக்கு பிடிச்ச பாடி இருந்தால் அது அழகு, உனக்கு பிடிக்கலனா அது அசிங்கம். பிரச்சனை உங்ககிட்ட தான். நல்லா பாரு, சத்தம் மொழியாக்கின, காட்சி அழகு அசிங்கன்ற. ருசி காரமாகுது, உப்பாகுது, புளிப்பாகுதுன்றது அது ஒரு சுவை. பிடிச்சிருந்தா சுவையாக இருக்குதுன்ற, பிடிக்கலனா அருவருப்பாகுதுன்ற. வாசனை, வாசனை அது மலத்துக்கு ஒரு வாசனை, மலத்தோட வாசனை அது. மல்லிக்கு ஒரு வாசனை, முல்லைக்கு ஒரு வாசனை, செம்பங்கிக்கு ஒரு வாசனை, கக்காவுக்கு ஒரு வாசனை. உன் கக்கா எப்போதும் ஒரே வாசனை வரல, நீ யோசிக்க கூட இல்லை, நீ கவனி கூட இல்லை. கவனி, உன் கக்கா வேறு வேறு மாதிரி வாசனை வரும், ஒரே மாதிரி வாசனை வராது. நாத்தனும் மொத்தமாக ஒரே அடி வச்சுட்டேன். நாற்றம்னாலும் அழகு தான். அதுவும் கூட மொழி, தமிழ் மொழி ஒரு சிறப்பு. அதில் என்னவே இருக்காதுன்னா அசிங்கன்னு ஒன்று இருக்காது. அந்த மாதிரி தான் அதை செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ எது இறை சித்தம்னா காட்டுறது,
கேட்க வைக்கிறது, புலன்கள் அஞ்சும் வேலை செய்ய வைக்கிறது, உன் இதயம் பம்பாயின்னு இருக்கிறது, உனக்கு சிந்திக்கிற திறனை குத்துருக்குது. இதெல்லாம் இறை சித்தம் தான். உன்னாலெல்லாம் அதை செய்ய முடியாது. உன்னாலெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. 2 கோழி முன்னாடி மாட்டின்னு பாருன்னா முடியாது. கண்ணாடி இருந்தால் பார்க்க முடியும், இரும்பெல்லாம் போட்டு பார்க்க முடியாது. பார்க்கணுன்னா அந்த இரும்பு முன்னாடி ஏதோ ஒரு வச்சு சில டிவைஸ்லாம் நீ செஞ்சு இந்த கண்களால் பார்க்க முடிந்த மாதிரியான ஒரு பொருளை செஞ்சு தான் என்ன பண்ண முடியும், அதனால் பார்க்க முடியும். நீ ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று வெளியே போட்டு இப்போ வேற எல்லாம் கண்ணாடிலாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம்ல. நம்ம நிறைய டெக்னிக்கலாக நம்ம குவாலிஃபைட் ஆகினேக்கிறோம். கண்ணு தெரியுதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா மேக்னிஃபைடு ஒரு டிவைஸை வச்சு தூரத்துக்கு நட்சத்திரத்தை, கண்ணு தெரிலனா எந்த பயோஸ்கோப் வச்சாலும் தெரியாது. காது கேட்கலன்னா என்ன மொழி பேசினாலுமே கேட்காது. நாக்கு ருசிக்கலைன்னா எதை சாப்பிட்டாலுமே, வாசனை வரல புரியலன்னா மூக்குக்கு வேலை செய்ய தெரியாதுன்னா முடிஞ்சிச்சு. தொட்டா உணர்வு இல்லைன்னா என்னன்னே தெரியாது. பார், இறை சித்தன்றது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இதில் என்ன இல்லை, நாய்க்கும் பார்க்க முடியும், நாய்க்கும் கேட்க முடியும், நாய்க்கும் சுவை தெரியும், நாய்க்கும் வாசனை தெரியும், நம்மளை விட அதிகமாக. ஆமாம், ஒரு போகும்போதெல்லாம் காலை தூக்கி அங்கங்கே அடிச்சுட்டு போவோம், எதுலன்னா கரெக்டாக வந்துடும். நிறைய கதைங்க அது இருக்குது. நாயை கூட போனவருக்கு இவர் காணாமல் போயிட்டு நாய் வந்துச்சான்னு கேட்டு திரும்ப நாயை அனுப்பிச்சு இட்டுன்னு வர சொல்லிலாங்கிறாங்க. ஏன்? ஆமாம், ஓனரோட சுமல் அதுக்கு தெரியும். ஆளை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடும், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஒத்து வருவான், இவன் ஒத்து வர மாட்டான், இவன் சோறு போடுவான், இவன் சோறு போட மாட்டான், இவன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான், இவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு ரொம்ப அழகாக தெரியும். எல்லாரையும் கொலிக்காது நாய், எல்லாரையும் கொலிக்கிற நாய் இல்லவே இல்லை. ஆனால் மனுஷன் வெறி புஷ்டான்னா எல்லாரையும் திட்டுவான், குஷ்டான்னா என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. அப்போ இறை சித்தம் இருக்குதான்னா புலன்கள் வேலை செய்யுது, பொறிகளில் சிறப்பான அம்சங்களை உருவாக்குறது, சிலர்களை ஐக்கியூ லெவலே அதிகமாக ஆக்குறது, இதெல்லாம் இறை சித்தம். எப்படி இது ஐக்கியூ லெவலில் அதிகமாச்சு? எப்படி ஒருத்தர் நல்லா வாழ்கிறான், ஒருத்தர் நல்லா வாழல, இது எப்படி இறை சித்தமாச்சுன்னா, ஒருவன் உட்காந்து சிந்திக்கிறான், நான் யார், நான் எதுக்கு வந்தேன், நான் எப்படி வாழும். அவன் யோசித்து இந்த மக்களெல்லாம் ஏமாற்றி வாழலான்னு முடிவு பண்ணுறோன்னு அவன் தான். எல்லாரையும் வேலைக்காரியாக ஆக்கிக்கணும், நாம் நடக்கூடாது, எல்லாம் நடக்கணும். ஒருத்தன் இருந்தால் கேள்வி கேட்பான், ஒருத்தன் இருந்தால் என்ன பண்ணுவான், கேள்வி கேட்பான். 4 பேர் நந்தானுங்கன்னா கேள்வி கேட்க மாட்டானுங்க. நாம் உட்காந்து போகிறது நம்ம தேவையாக இருக்குதுன்னா நம்மளை தூக்குறதுக்கு ஒரு தேவை இருக்கும், தூக்குறவனுக்கு. அந்த தேவையை நம்ம சந்திச்சு என்ன பண்ணலாம், உட்காந்து போகலாம். அவனுக்கு என்ன தேவை, புரியுதா? இப்போ இறை சித்தம் எங்கே நடந்ததுன்னா, தன்னை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும்னு நினச்சவன் தான் மேலே உட்காந்தான். அவன் தான் என்ன யோசிச்சான், அடிமைகள் எல்லாம். இப்போ இறை புரிஞ்சவனா இல்லையானா, ஆமாம் புரிஞ்சவன் தான். அவன் என்ன நினச்சான், அவனை கொண்டாட நினச்சான். அதனால தான் அவன் என்ன வச்சு கொண்டாட நினச்சவனால தான் பல்லக்குன்னு ஒன்று வந்தது. பல்லக்குன்னு ஒன்று வரலையானா, பல்லக்குன்னு ஒன்று வரலையானா சுகவாசின்னு ஒருத்தன் உருவாகலை. சுகவாசின்னு ஒருத்தன் உருவாகலைன்னா பல்லக்கு தூக்குறதும் பல்லக்கில் போகிறதுமே தப்பாகுது, இது நல்லா இல்லை. 2 விலங்கு போட்டுட்டு உட்கார வச்சு என்ன பண்ணலாம், இழுக்கலான்ற சக்கரத்தையும் வண்டியும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். மாட்டு வண்டி கண்டுபிடிச்சதுக்கு யார் தான் காரணம், சுகவாசி தான் காரணம். அதனால தான் என்ன பண்ணோம், நம்ம மாட்டு வண்டி மட்டும் போனால் அது விலங்குகளுக்கு ஒளிமையாக இருக்குது, டிராக்டர் ஓட்டலான்ட்டு. நம்ம ஊரில் ஒருத்தன் கேட்டுக்கிறான், டிராக்டரை கண்டுபிடிச்சி ஓட்டினீங்கன்னா, டிராக்டர் விவசாயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா சாணி யார் போடுவாங்கன்னு கேட்டுக்கிறான். நல்ல கேள்வி தானே. மாடு வளர்த்தியானா, மாடு வண்டி வச்சு ஓட்டினியானா, ஏறு ஊதியானா சாணியும் அது போடும், நிலமும் உரம் இருக்கும். நீ டிராக்டர் ஓட்டியானா, இந்த கேள்வி சரியா தப்பா, இந்த கேள்வி சரியா தப்பா, சரிதான். பதிலே சாணி மாடு போடுங்க, அதையும் எடுத்துன்னு வந்து டிராக்டர் எடுத்து வந்து போடுவோன்னு சொல்லலாம் தானே. அது பதிலா டிராக்டர் வானான்றது பதிலா, டிராக்டர் வானான்றது பதிலாக மாடு இருக்கட்டும், சாணி போட்டோம், எடுத்துன்னு வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துன்னு வந்து போட்டுக்கலாம். அதுக்கு தான் டிராக்டர் இருக்குது இல்லை, மாடு தான் எடுத்துன்னு வந்து ஓட்டி ஓட்டி தானே வேலை வைக்கணும். அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டேன்னா, அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டோடனே மாட்டினே யார் தப்பு. நீ தேர்னவனா இருந்தால் உனக்கு புரிஞ்சிடுச்சின்னு சொன்னால், மாடு எங்கே இருந்தாலும் சாலி போட்டாலும் நிறைய மாடை வளர்த்து நிறைய சாணி எடுத்துன்னு வந்து போட முடியும் டிராக்டர் வச்சுருந்தா. அப்படி தானே. இருக்கிற மாடெல்லாம் கொட்டை வச்சு ஏறு ஊதி வச்சுன்னா குட்டி எங்கே போடான். மாடு நிறைய வேணும்னா டிராக்டர் தான் வேணும். ஏன் இந்த மாடு ஏறு விட மாட்டியா, என்ன ஆகும், அது எருதாகவே இருக்கும்.
காலியாகவே இருக்கும், ஆம்பளையாகவே இருக்கும். ஏன்னா கொட்டை அடிக்க மாட்டேன். அது என்ன பண்ணோம், போய் பொம்பளை மாட்டை சும்மா இருக்காது, எதனா பண்ணு இருக்கும், குட்டி பாட்டுன்னு போட்டுன்னு இருக்கும், மாடு பாட்டுன்னு அதிகமாகிடும். இப்போ இப்படி பதிலாக இப்படி யோசிக்கணுமா, இப்படி யோசிக்கணுமா, எப்படி யோசிக்கணும், எப்படி யோசிக்கிறோம்? மனநிலையில் எங்கே மாற்றம் ஏற்படுது? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ கேள்வி நல்லா இந்த மாதிரி இது. ஷாக் ஆகி டிராக்டர் வேணான்னு விட்டா, ஆஹா ஒரு அருமையான கேள்வி. டிராக்டர் வந்து ஏர் விழும், ஆனால் என்ன ஆகாது, சாணி போடாது. சிந்திக்கலாம், நீங்கள் அப்படி கூட சிந்திக்கலாம். என்னை பார்த்து நிறைய நீங்கள் இங்கே தான் ஆச்சரியப்படுவீங்க, இங்கே தான் நான் வேறு மாதிரி சிந்திக்கிறேன். அடாடா இருந்தாலும் கரைத்தான் பொழுதே. புரியுதா? சிந்திக்கிற விதம் ஏன் மாறுச்சு? நானும் மனுஷன் உங்களை கூட வாழ்ந்துக்கிறேன். என்னிடம் எங்கே, என் தடம் எங்கே போயிடுச்சு? நான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு வந்தேன். சயின்டிஸ்ட் பேர்லாம் சொன்னால் ஒன்றும் டென்ஷன் ஆகிடுவீங்க. இதை சொன்னவங்களாங்கிறானுங்க, நிறுத்திட்டானுங்க டிராக்டர் வாங்காமையே. அப்புறமா தான் அது போராடி அப்புறமா தான் வந்தது. ஒன்றும் நாங்கள் ராஜீவ்காந்தி புதுசாக ஆட்சிக்கு வந்த காலத்தில் கம்ப்யூட்டர் நிறைய வந்து எடுத்துன்னு வந்தார். அங்கங்கே போர்டு போட்டாங்க, நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து கம்ப்யூட்டர் வந்தால் மக்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது, நிறைய வேலை இல்லாத திண்டாட்டம் உருவாயிடும்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்புறமா பார்த்தா அது வந்து பார்த்தா எல்லாம் பணக்காரன் ஆகிட்டானுங்க. நான் எங்கே வேலை செய்கிறேன்னா ஐடியில் வேலை செய்கிறேன். அது என்னடா ஐடியில் இப்போ இட்டு தானே இது? ஆமாம், இட்டில் வேலை செய்கிறேன். முட்டாள் தான் இல்லையாடா? இல்லை, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஃபுல்லாகவே சொல்கிறது இல்லை. யாருக்கு எங்கே வேலை செய்கிறீங்க? ஐடியில் ஐ ப்ரொஃபைலில் இருந்தேன். இப்போ சாமியாருக்கு துணையாகிறான்றான் ஒருத்த ஐடியில். இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுச்சு நமக்கு? உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருக்குது. உங்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சா என்ன பண்ணுகிறீங்க? அட்லீஸ்ட் நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து 10 மணி ஆனால் கூட ஒரு 2 கேம், கார்டு கேம் ஆடினா தான் கலர் தானே, கரெக்ட் தானே, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. கம்ப்யூட்டரில் வேலை செய்ய கட்டி கூட கம்ப்யூட்டரில் தான் வேலை செஞ்சிருந்தேன் நான். அங்கே தான் போய் என்ட்ரி பண்ணேன், அங்கே தான் எல்லாம் பண்ணிங்க இருந்தேன். ஆனால் வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் என்ன பண்ணிச்சே? ஒரு கேமு, சின்னதாக ஒரு கேம் ஆட்டு ரிலாக்ஸ் பண்ணுறது, ஒரு பாட்டு கேட்டு எல்லாம் பண்ணுறோம் தானே. இல்லை ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, ஒரு சாட் பண்ணிட்டு. உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் தப்பு பண்ணிச்சா என்ன? அப்போ இறை சித்தம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா, என் மூளை எப்படி வேலை செய்யுது? யார் மூளை? யார் கேட்கணும்? நான் யார், நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் எப்படி வாழ வேண்டியவன், நான் எப்படி வாழலை, யார் யோசிக்கணும்? அன்றைக்கி தாத்தா கதையை பேசணுமா, இன்றைக்கி சிறப்பாக வாட்டத்துக்கு பேசணுமா? வரலாறை பற்றி கேடு கட்டு போகணுமா, வரலாறை பற்றி சிறப்பாகணுமா? வரலாறை பற்றி நான் இவங்க தாத்தாலாம் அசிங்கமாக வந்துக்கிறாங்கன்னு சொல்லணுமா, எங்கள் தாத்தாவெல்லாம் அசிங்கமாக வாழ வச்சாங்கன்னு சொல்லணுமா? குளம் இருக்குது, நாங்கள் மட்டும்தான் குடிப்பேன்னு ஒரு கூட்டம் இருக்குது. நாங்கள் மட்டும்தான் குடிப்போன்னு ஒரு கூட்டம் இருக்குது. குளம் இருக்குது, குளத்தில் தண்ணி யார் மட்டும் குடிப்போன்னு இருக்குதே, நாங்கள் மட்டுமே குடிப்போன்னு ஒரு கூட்டம் இருக்குது. என்ன செய்யணும்? அந்த குளத்தில் போய் குடிக்கணுமா, இன்னொரு குளத்தை வெட்டணுமா? ஒரு சாதாரண லாஜிக்கு. இது நான் பெருசாக பேசணும்னு வச்சிங்களேன், பெஜராகிடுவீங்க நீங்கள். இதெல்லாம் போராடிக்கிறானுங்க, சண்டை போடுறானுங்க. இன்னொரு குளம் வெட்டுறது எவ்வளோ நேரம் ஆகும்? அவனை வெட்டுறது, அந்த குளத்தில் போய் நான் குடிப்பேன் சண்டை போடுறது நியாயமா? இது அசிங்கமாக தெரியலையா உங்களுக்கு? மனுஷன் தானே நீங்கள்லாம்? ஒருத்தன் கோயில் உட்காந்து ஏதோ கத்திங்கிறான்னு வச்சுக்குவோம், உனக்கும் கத்தப்படிதுன்னா என்ன செய்யணும்? நீ ஏதோ ஒன்று செஞ்சு என்ன பண்ணா? தலைக்கீழே ஒரு நிற்க வச்சு ஒரு சாமியை கும்பிட்டு போய இல்லை, கையில் எல்லா சாமியும் காலில் நின்றுங்குது, கையை ஊனி நிற்கிற மாதிரி பயில்வான் மாதிரி போட்டு, ஆமாம் பனியன் கீழே தொங்குற மாதிரி, சட்டை ஒரு மாதிரி ஜெட்டி குழுகிற ஐட்டத்தெல்லாம் போட்டே சாமி கும்பிட்டு வாய. எல்லாம் தலை தானே பால் ஊற்றினா, நீ என்ன பண்ண? கொஞ்சம் ஊற்றி மூளையை கைட்டி வச்சிருவோம் சார். எங்களுக்கு என்ன பண்ணேன்? எங்களுக்கு அனைத்து ஜாதியினர், அனைத்து மதத்தினர்னு என்ன இருக்குதா? எல்லாம் மனுஷனுங்களா, ஜாதியினரா? அப்போ ஜாதி கேட்குற போதே நீ யார்? நீ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சனராகலான்னு நீ கேட்குற இல்லை, அப்போ யார் நீ? என்ன பண்ணுற? ஜாதி வேணும்னு யார் சொல்கிறாங்க? நீ தானே சொல்கிற, உனக்கு அறிவே இல்லையா உனக்குன்னு கேட்குறேன் நான். ஏன் அனைத்து ஜாதியினரும் எதுக்கு அர்ச்சனாகணும்? அனைத்து ஜாதியினரும் பிஎல்னான்னு சொல்லுவேன். ஏன் போராட மாட்டேன்ற? எல்லாரும் பிஎல்னு ஏன் சொல்ல மாட்டேன்ற? அது பிடிக்காத வேலை. அர்ச்சனை பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்ச வேலையா?
உங்களில் எத்தனை பேருக்கு அர்ச்சனை பண்ண முடியுது? லூஸ் மென்டலில் நீங்கள் கல்லுக்கு போய் எவனா அர்ச்சனை பண்ணுறது ஒரு வேலையை செய்வானே, எவனும் பைத்தியம் செய்கிறான் என்ன பண்ணுகிறான் உன்னை? பைத்தியக்காரதான் நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் விட்டிங்கன்னா அரசியல்வாதிங்க இருக்க மாட்டான். பைத்தியக்காரத்தை விட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? நீங்கள் வளமாகவும் வசதியாகவும் வாழ்ந்துட்டீங்கன்னா பிரித்தியார நம்பலைன்னா ஓட்டு போட போக மாட்டீங்க. என்ன பண்ண மாட்டீங்க? சினிமா எடுக்கிறது படம் எடுக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த 5 ஸ்டாரோ 3 ஸ்டாரோ ஹோட்டலுக்கெல்லாம் நான் போகிறேன்னா அங்கே யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கொத்தனார் வருவார், எலக்ட்ரிஷியன் வருவார், ப்ளம்பர் வருவார். யார் வராங்க? இவங்களெல்லாம் வேலை வாங்குறவர் வருவார். அப்போ வேலை செய்கிறவர் என்ன பண்ணல? இந்த உலகத்தில் சுகமாக இல்லை. அப்போ அவர் யோசிப்பார்ல. அப்போ என்ன பண்ணுவார்னா எல்லோரும் படிச்சுட்டாக்கா இது போயிடலாம் படுதுன்ட்டு படிக்கிறதுக்கு போயிடுவார். இப்போ எல்லாம் படிச்சிட்டிங்க என்ன பண்ணுக்கிறீங்க? வேலைக்கு போயிட்டீங்களா என்ன? ஏன் போகல படித்த பேருக்கு? தெருக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறான். ஏன் வேலைக்கு போகல? நான் ஜாதியை ஆதரிக்கல. ஒன்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த எண்டு ஓடி போய் ஐயோ இவங்க இந்த பிஜேபி கட்சிக்காரங்க பேசுகிற மாதிரி எனக்கு அந்த கட்சியெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஒரு கட்சி வச்சுக்கிறேன், பிரச்சனை அது இல்லை. அப்போ இறை சித்தம்னா எது அப்படின்னா நான் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது இறை சித்தம்னா. பிரித்தியாரம் எப்படி இருக்குண்ணா? சிறப்பாக இருக்கணும். அன்றைக்கி இருந்த மனிதனுக்கு நான் உட்காந்துன்னு போனோன்னா 4 பேர் சம்பளம் கொடுத்தா போதும்னு ஆனான் அன்றைக்கி இருந்த மனிதன். அவனே தான் இப்போ என்ன ஆகிட்டான்? கார் கண்டுபிடிச்சவன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏழையாக கண்டுபிடிச்சிருப்பானே நீங்கள்? ஏன் பணக்காரன் வசதியானவன் ஏன் அப்படிலாம் கண்டுபிடிச்சான்? ஒரு ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டில் பறந்து பார்த்தாங்கன்னா பழைய மெக்கானிக்கலில் போய் சைக்கிள் பொருளெல்லாம் வாங்க முடியும்னா வசதி இல்லாதவன் செய்வானா? இதை டெய்லி பிக்சர் இருக்கிறவன் செய்வானா? அப்போது சிந்திக்க தெரிஞ்சவன் தான் வசதியாகுவான். வசதியாகவும் யோசிக்கணும் மற்றவங்க வாழ வைக்கிறதுக்கு. அவன் வாழ வைக்கிறதுக்கு தான் யோசிப்பான். ஆனால் மற்றவங்க அதை ஒத்துக்க முடியாது. ஏன் அன்றைக்கி அது எப்படி தான் தெரியும்? தப்பு மாதிரி தான் தெரியும். இப்போ இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, ஒருத்தன் கமெண்ட் எழுதுறான், அவர் மேலே சோபா போட்டு குஷன் போட்டு சிங்கம் அது இதுன்னு போட்டு உட்காந்து பேசிக்கிறாரு, உங்களுக்கு அறிவில்லையாடா அங்கே கீழே போய் உட்காந்துக்கிறீங்கன்றான். நீங்கள் பயங்கர அறிவியல் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நியாயமான கேள்வியே இல்லையா? இதை கேள்வியா இல்லையா? இங்கே உட்காந்து பேசினா தான் உங்கள் எல்லோரும் என்ன பண்ண முடியுது? நான் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே என்னை பார்க்குறீங்க. நான் அங்கே சேரில் உங்கள் பக்கத்தில் உட்காந்தா எத்தனை பேர் கேட்க, எத்தனை பேர் என்ன பார்ப்பாங்க? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நம்ம சின்ன சின்ன விஷயத்துலலாம் என்ன கோட்டை விட்டுறான்? நம்மளை உஸ்பத்தினா என்ன ஆயிடுறான்? ஒருத்தனை திட்ட ஆரம்பிக்கிறோமே தவிர இன்னும் அதில் லாஜிக் இருக்குது. எதுக்காக அவன் அங்கே உட்காந்துக்கிறான்னு அவனே கேட்டால் அவனே சொல்லிட்டு போவான். என்னை கேட்டால் நான் சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் எதுக்கு உட்காந்துக்கிறதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சேர் இப்போ பிளாஸ்டிக் சேரில் உங்களுக்கு காமெலாம் வச்சுக்கிறாங்க, அதில் கரெக்டாக கை வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இல்லை, நான் எனக்கு வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பார்த்தா நீ அட்ராக்டிவாக பார்ப்ப. இல்லைனா பார்க்க மாட்டேன். பூம் பூம் பூம்னு ஆரம்பிச்சுன்னு இருப்பான். அந்த எலிக்கும் கீரிக்கும் சண்டை கொடுத்துன்னா கச்சேரிக்கும் விட மாட்டான். மற்ற கதையெல்லாம் பண்ணி மருந்தெல்லாம் விற்றுட்டு போயிடுவான். இந்த சிங்கம் எப்போ நாங்கள் ஏந்து கடிக்குமா? இந்த பாம்பு குத்துமா? எங்கன்னா இந்த இந்த இவ்வளோண்டு யானை இவ்வளோ பெரிய சிங்கம் இருக்குமா? லாஜிக்காக ஒத்து வருதா? அப்போ ஒரு ஷோ பண்ணி வச்சுக்கிறேன், அழகாக வச்சுக்கிறேன், ஸ்டைலாக இருக்கிறதுக்காக செஞ்சு வச்சுக்கிறேன். அப்படி தானே? இப்போ இதில் இறைசித்த இதுவா? நான் என்ன சிந்திக்கிறேன், நான் பேசுகிற இடத்துல உட்காந்து பேசினா தான் உனக்கு புரியுன்றதுனால என்ன பண்ணுறேன், ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு டிவைஸை வச்சுக்கிறேன், என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறேன். எதுக்காக? நீ நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்போ சிந்திக்கிறவர் எப்படி தான் சிந்திச்சார்னா அன்றைக்கும் அப்படி தான் சிந்திச்சார், இன்றைக்கும் எப்படி தான் சிந்திப்பார். ஆனால் நீ உனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் சிந்திச்சுன்னு? சிந்திச்ச பையெல்லாம் பூரா பையெல்லாம் முட்டாளுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். சரி, உன்னை சிந்திக்க விட்டானான்னு கேட்குறேன் நான். அவன் தப்பு, பல்லக்கில் ஏறினவன் தப்பு, ஜாதி வகுத்தவன் தப்பு. நீ என்ன பண்ணுற? என்ன கேட்டியா? உன்னை எங்கே வச்சுக்கிறான் ஒருத்தன்? கேட்டியா? உன்னை அவன் எங்கே வச்சுக்கிறான்? கேட்டியா? ஏன் கேட்கல? அவன் தப்பு. சரி, நீ என்ன பண்ணுற? என்ன? அவன் அர்ச்சகராகிறான், அவன் மலையெல்லாம் வரல. யார் சொன்னது? யார் சுற்றி யார் தான் கழுவி ஆகணும்? நீங்கள் அர்ச்சகரானா உங்கள் சுத்த வேறு யாருனா கழுவுவாங்களா என்ன? ஏன் சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள்? ஒருத்தர் உயர்குடின்னு இவங்க சொல்கிற ஒருத்தர் போந்த அவர் உயர்குடியா மனுஷனா? அவர் ஏன் அவனை உயர்குடின்னு நமக்கு கற்றுக் கொடுக்குறான்? மறைமுகமாக ஒருத்தனை பெரியாளுன்னு சொல்கிறான். உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒருத்தங்கிறானா என்ன? உயர்ந்த குடின்னா யாருன்னா ஒருத்தங்கிறானா என்ன?
அவன் சுத்த யார் கழுவுவாங்க? உயர்குடியில் போத்துட்டாரு, அவர் என்ன பண்ணுவார்? அவரோட சுத்த யார் தாங்க அவனா? எவ்வளோதான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டானோ, நீங்கள் என்ன தான் வசதியான பொருளை சாப்பிட்டானோ, நீங்கள் தான் பேரணும். வேறு யாருன்னா போயிடுவாங்க? சாத்தியமா? ஏன் புரியல? அப்போ இறை சித்தம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, உன்னை வளமாகவும் சிந்திக்கவும் வைக்கிறது தான் இறை சித்தம். சிந்திக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே ஏன்? நான் நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி கற்றுக் கொடுக்குறவங்கலாம் எப்படி கற்றுக் கொடுத்துங்கிறாங்கன்னா, நீங்கள் சிந்திக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. சுயபலத்தை நீங்கள் உணரக்கூடாது. நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடாது. அவங்க தான் இங்கே பிரச்சனையே. ஆனால் முதலாளினா இல்லை பிரச்சனை, கொலை வெட்டினவன் பிரச்சனை இல்லை, ஜாதி வகுத்தான் இல்லைன்றதுலாம் ரெண்டாவது பிரச்சனை. ஜாதியை ஒத்துன்னு வந்தது யார்? அந்த ஜாதியை தொடர்ந்து புடிச்சுங்கிறது யார்? அவனா புடிச்சுங்கிறான்? ஜாதி வகுத்தான்ல ஒருத்தன், அவனா வந்து சொல்லுங்கிறான், டை நீங்களாம் ஜாதியெல்லாம் மாறாதீங்க அப்படியே இருக்குன்னு சொல்கிறவன் யார்? எப்போனா உயர்குடியில் பிறந்தவங்க வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க காதலிக்காதீங்கன்னு சொன்னானா? உங்களுக்குள்ள அடிச்சின்னு சாவத்தி யார்? ரெண்டு ஜாதிக்கு சண்டை வருது யாரால? அவனா வந்து உங்ககிட்ட சண்டை போட சொன்னான்? நீங்கள் பேண்ட பரம்பரை, நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு அவன் சொன்னானா அவங்ககிட்ட? நீங்கள் ஏன் அடிச்சின்னு சாவுறீங்க? ஏன் வெட்டிக்கிறீங்க குத்திக்கிறீங்க? ஊரில் ஏன் பிரச்சனை பண்ணுக்கிறீங்க? அவன் வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மந்திரம் ஓதி நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி மந்திரம் ஓதி விட்றானா என்ன? ஓதி விட்றானா என்ன? யார் பிரச்சனை இப்போது? இறை சித்தம்னா முதல்ல இறைவனை தெரிஞ்சுக்கோ, அப்புறமா சித்தத்தை பற்றி என்ன பண்ணலாம் பேசலாம். நான் யாருன்னு தெரிஞ்சாலும் இறைவன் எதுன்னு தெரிஞ்சாலும் ஒன்று தான். அப்போ நான் ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமை, இதில் எதுவுமே இல்லை, வித்தவுட்டு பதிவு தான் நான் பிறந்தேன், குழந்தைருந்தே எனக்கு கத்துறாங்க, இல்லை ஜென்மத்தில் கத்துறாங்க. ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுறாங்க, குழந்தைன்னு தராங்க, இல்லை நான் பிறவி தூரம் என்ன பண்ண வரேன், ஒன்றே கற்றுன்னு வரேன். கற்றுன்னு வந்து ஒரு இடத்துல பிறந்த உடனே அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முதல்ல எது சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை சரின்னு பிடிச்சிக்கிறேன். அப்புறமா அவங்களுக்கு சரியான சொல்லிக் கொடுத்தா கூட இந்த சரியாக கூட அதை சரியாக சண்டை போட்டு என்ன பண்ணுறேன், ரெண்டாவது கற்றுக்கிறது எதுவுமே தப்புன்னு முடிவு பண்ணுறேன். அங்கே தான் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா ரெண்டாவதாக கற்று தான் சரி, முதல்ல கற்று தப்புன்னிடுறேன். நான் என்ன பண்ணி பார்க்கல, சீர்தூக்கி பார்க்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை. ஒரு சனியை அது தப்புந்து சாப்பிடவே இல்லை. அந்த சனியை பாரம்பரியமாக சாப்பிட்டதே கிடையாது. அந்த சனி எனக்கு சாப்பிட கறி தெரியாது, மீன் தெரியாது, முட்டை தெரியாது, பால் தெரியாது, ஏறுவலை தெரியாது, செடிக்கு தண்ணி பாய்ச்ச தெரியாது, உட்காந்து அழுது இருந்தது. அந்த பொட்டையை போய் நீ என்ன சொல்லுங்கிற, உனக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லையான்னு கேட்குறேன் நான். நீ சிந்திக்க மாட்டியா கட்சி வரைக்கும்? நான் சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையா? இன்னதான் உன் ஜாதி அந்த கொடுத்தா யோசிக்க மாட்டியா நீ? என்ன இவ்வளோ அசிங்கமாக திட்டுறீங்க? நல்லா தானே பேசுனீங்க, நல்லா தான் பேசுனேன். எதுவும் உனக்கு திட்டுற மாதிரி தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் சொரணம் வந்து என்ன ஆகிடுவேன்னு பார்க்குறேன், கொஞ்சம் வீரியமாக வாழ்வியான்னு பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுகிறேன்? என் தூக்கத்தெல்லாம் கலைக்க முடியாது தெரியுமா? நீ தூங்குறதால கலைக்க முடியும், தூங்குற மாதிரி நடிக்கணும் என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. ஒரு சுத்தமான மனிதன் நான் பேச்சை கேட்டேன்னா மாறிடுவான், சுத்தம் இல்லாத மனுஷன் கேட்டான்னா என்ன ஆகிடுவான், வெறுப்பும் கொதிப்பும் வந்துடும் உள்ளுக்குள்ள, ரத்தம்லாம் கொதிக்கும், ரத்த நாணங்கள்லாம். இவன் அந்த ஜாதியில் போனதால தான் பேசுகிறான்னுவான் அவன். அந்த ஆளுமா அதனால தான் அந்த ஆள் அப்படி பேசிக்கிறான். அவனுக்கு புரியலையா? ஐசிஎஃப்ல இருக்கும்போதே கேரளாவுக்கு போயிட்டு வந்துக்கிறான். இதெல்லாம் என்ன சும்மா நினச்சிக்கிட்டே, இதெல்லாம் மந்திர தந்திரங்க. இதெல்லாம் பாரு, பாம்பு ஏன் விட்டுக்கிறான், சினேக் சிவா. ஆமா, இந்த நாட்டில் எல்லாம் மந்திரம் பண்ணி வச்சிருக்கேன். அது நம்பூதிரியா? நம்பூதிரிங்க. நம்பூதிரிக்கிட்ட தான் மந்திரங்கள்லாம் கற்றுன்னு வரணுமா? நமக்கு தெரியாதுங்க. நான் என்னை மட்டும்தான் நம்பி வாழ்ந்துன்னுக்கிறேன். கடவுள் இருக்குது, என்ன நம்புகிறேன், கடவுளை நம்பலை. நான் ஏன் என்னை நம்புகிறேன், கடவுள் இருக்குது. இறை சித்தம் இதுவான்லாம் கிடையாதுங்க. நீங்கள் எதை செயல்படுகிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் உண்டு. இறை சித்தம் நெருப்புன்னா கை வச்சா வெந்துடும். அதில் வேக வச்சு எடுத்துக்க போகிறீங்களா, வெந்துட போகிறீங்களா? இதுதான் உங்கள் சாமர்த்தியம். நெருப்புன்னா சுடும், சுடுறதை வச்சுன்னு சுத்தண்ணி எடுத்துக்கலாம். நீயே ஊந்து என்ன பண்ணிடலாம், உன்னை
சுட்டுக்கோ செய்யலாம். நெருப்பு ஏழை பிறக்காரன் ஜாதி மட்டமாரிலாம் பார்க்காது. நெருப்பை போல இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான். இப்போ நீ நான் புரிஞ்சுக்கினேன். சில பேர் மாங்காயிட்டு நெருப்பிலே போகும்போது செத்து போயிடாயா, இந்த தூரம் புரிஞ்சுக்கலாங்கிறான். நெருப்பை கொளுத்திட்டு இவனாவே போய் என்ன பண்ணிடுது. ஆமாம், அது ஒரு சமாதி, அக்னி சமாதி. ஜலசமாதி மாதிரி டிசைனாகிறானுங்க மனுஷங்களாம். அப்போ புலன்கள் வேலை செய்யறது, பிறக்க வைக்கிறது, சாவடிக்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட. மற்றபடி கேடு கெட்ட வாழ்க்கை வாழ்றது யார்கிட்ட? உங்ககிட்ட தான். இப்போது இறை சித்தம் எனக்கு புரிஞ்சிச்சு என்னான்ட்டு. நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் எப்படி சிந்திக்கிறேன், நான் ஏன் சரியாக சிந்திக்கலை, நான் நல்லா இருக்கிறது எப்படி, நான் நல்லா இருக்கிறது எப்படி. அம்மா எனக்கு நல்லது தானே செய்வான்னு முடிவெடுக்கக்கூடாது. அம்மாவுக்கே தெரியாது நல்லா இருக்குதுன்னா. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உன்னை என்ன நினைக்கிறது தெரியுமா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு முதல் குற்றமே எது? எங்கள் அப்பாவுக்கு தெரியாது உனக்கு தெரியுமா? ஸ்கூலில் குழந்தைங்களை பேசினேன், அதே மாதிரி பேசிக்கிறேன் வளர்ந்த சொல்லு. இதில் வர பெரிய விஷயம், உனக்கு 90 வயசு ஆயிடுது, அப்பா அப்படி தான் பேசிக்கிறேன். எங்கள் அப்பா பெரியவங்க தெரியாது உனக்கு தெரியுமா? என்ன அவர் எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா? யாருங்க? அது சாப்பிடாம பட்டினி, அது பொட்டையானவன். உனக்குள்ள பேச முடியுமா? என்ன கூட பேச முடியாது. என்னை பற்றி நீ யாருக்கு என்ன சொன்னால் அவனும் சொல்லுவான் உங்ககிட்ட. உன்னை கூட பேச முடியாதுன்ட்டு. என் வீடியோ பார்த்துட்டேன்னு வச்சுக்க, நீ யாரை கூட பேசிப்பாரேன், உன்னை கூட பேச முடியாதுன்னுவான். இல்லைன்னு மட்டும் சொல்லலாம். என் வீடியோ பார்த்துட்டு உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன சொல்லுவாங்க, அவனை உன்னை கூட பேச முடியாது. நீ தெரிஞ்சு நான் சரியாக வேலை செஞ்சுக்கிறேன். என் வீடியோ பார்த்துட்டா உனக்கு நடக்கிறது என்ன சொல்லுவாங்க, என்ன கூட பேச முடியாது. நீ அந்த வீடியோ பார்த்து கெட்டுட்ட. நான் சொல்றது, ஐயோ தக்காளியை வச்சா கெட்டுறதா? கெட்டுரும், அப்படிதானே? தக்காளி எப்போ கெடாமல் இருக்கும்? தக்காளி எப்போ கெடாமல் இருக்கும்? ஊறுகாய் போட்டா. தக்காளி ஊறுகாய் போட்டால் கெடாது. ஏன்? காடியெல்லாம் ஊற்றி அது என்னென்ன பண்ணமோ பண்ணி கெடாத மாதிரி என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆக்கிட்டோம். எலுமிச்சம்பழத்தை சும்மா வச்சு அழுகிட்டோம். ஊறுகாய் போட்டா ஒன்றும் வேணாம், எலுமிச்சம்பழம் சாரை ஊற்றியே ஊறுகாய் போட்டுடலாம், கெடாது. ஆனால் சும்மா வச்சா என்ன பண்ணோம், அந்த எலுமிச்சம்பழம் பூர்ணம் முச்சிரும், காஞ்சிரும், ஓட்டு நசுக்க முடியாது. ஊறுகாவாக ஆயிடுச்சுன்னா என் வீடியோ பார்க்க நீ ஊறுகாவாக ஆகிடுவேன். ஏன்னா உன்னை ஊற விடுவேன். அப்படியும் எப்படிமா அடிச்சுன்னா ஒன்றா ஊறுகாவாக மாற்றுவேன். அதுமா உன்னை தொட முடியாதுன்னு. கெத்து சிங்கமா உங்கள் இஷ்டம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஊறுகாவான ஆகிக்கலாம், சிங்கமான ஆகிக்கலாம். உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு ஆகிடுவீங்க. அப்போ இறை சித்தம் எது? அப்போ நான் அதுக்கான அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லிக்கிறாங்களே அப்படின்னா, அவன் அருள் உனக்கு சிந்திக்க வைக்கிறது. பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்கு? சிந்திக்க வைக்கிறது. உனக்கு சுற்றி நடக்கிற சம்பவம்லாம் எதுக்கு? சிந்திக்க வைக்கிறதுக்கு. நீ என்ன செய்கிறன்னா அந்த சுற்றி நடக்கிற சம்பவத்தோடு ஒன்றி போறிய தவிர சிந்திக்கலன்ற. நான் எனக்கு ஏன் வயிற்று வலி கேட்கவே இல்லை. வயிற்று வலினா மாத்திரை சாப்பிடணும்னு கற்றுக்கினேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீ என்ன கேட்கல, ஏன் வயிற்று வலின்னு கேட்கல. வயிற்று வலினா என்ன பண்ணணும்னு கற்றுக்கினேன். சாப்பிட்ணும். எனக்கு ஏன் பிரச்சனை அப்போனா சாமி கும்பிடணும். புரியுதா? நீங்கள் சிந்திக்கக்கூடாதுன்றதுக்கே யார் எடுத்து வந்து வச்சுக்கிறானுங்க? கடவுள் எடுத்து வந்து வச்சுட்டானுங்க. இறைவன் எடுத்து வந்து உனக்கு முன்னாடி வச்சுட்டான். இப்போ நீ என்ன பிரச்சனைன்னா என்ன பண்ணுன்னு வச்சுக்கிற? பிரச்சனைனா ஏன்னு கேட்கல. எனக்கு பிரச்சனை தராத, இல்லை பிரச்சனை தீர்த்து வை. கடவுள் சித்திப்பாருடி, நான் உனக்கு பிரச்சனையே கொடுத்ததே வரோம், நீ என்ன பண்ணுகிற? அதையும் வச்சுக்கின, அதையும் தராதுன்றே எப்படா என்னால் முடியும்? கடவுளால் முடியாது. உனக்கு பிரச்சனையே வரும். நான் அதனால தான் நிறைய வாட்டி சொல்லுவேன், பிரச்சனை இல்லை அது என்ன இது வரும். இல்லை நீ வாழ மாட்ட. உனக்கு பிரச்சனைன்னு வரலையானா செருப்பு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். உனக்கு பிரச்சனைன்னு வரலையானா, தாகம் எடுக்கவே இல்லையானா, குளத்தை பற்றி அக்கறை இல்லை, வாழணும்னு வேட்க வரலையானா, வாழ்தல் பற்றின புரிதல் ஏற்படாது. புரியுதா? அப்போ நீ என்ன செய்கிறன்னா, உனக்கு பிரச்சனையெல்லாம் வந்த உடனே பிரச்சனையும் தீர்வும் புக்காக கொடுத்துட்டானுங்க. மதங்கள்லாம் என்ன பண்ணி வச்சுக்குதுன்னா பிரச்சனையும் தீர்வும். அப்போ என்னன்னா, இப்போ வந்து தேல் கட்டிச்சுன்னு வச்சுக்கேன், கடகன்னு ஓடி போய் ஒரு புக்கு பாட்டு பாடணும். அதில் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். வச்ச உடனே தேல் விஷம் இறக்கிட்டு இருக்கோம். கிடையாது. தேல் கச்ச உடனே உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அதுக்கு டைம் கொடுக்குறது நீ புக்கை பச்ச.
உனக்கு என்ன நினச்சிச்சின்னா இப்போது புக்கு பச்சை தேல் கொச்சது நல்லா ஆயிடுச்சின்னு ஊரெல்லாம் சொன்னேன். ஊரில் இருக்கிறவங்களாம் புக்கு எடுத்து பச்சிங்கிறான், தேர் வச்சிடணும். தேர் வச்சா நல்லா தான் ஆயினுக்குது. நீ வேணா சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி தேல் கச்சிச்சா நல்லா ஆகிடும். சும்மாலாம் சொல்ல, மந்திரம் சொல்லிட்டு போயிடறான் புத்தர். அரை அரை கரை கரை மர மர ஒரே 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 மரே மரே கரை கரை கரைன்ட்டு இதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கத்துறான். புத்தர் பேய் ஓட்டுறதுக்கு அரை அரை மரே மரே கரை கரை ஒரே 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 கரை கரை மரே மரே ஒரேன்னு ஒரு புத்தர் ஒரு மந்திரம் சொல்லிடுறாரு. நீங்கள் அதை பச்சிங்கன்னா நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள், உச்சரிச்சு கூகுள் கிட்ட கேளுங்க, சொல்லும். என்னை விட அது ரொம்ப தெளிவானது. ஏன்னா ஒரு 10,000-20,000 பேர் வேலை செஞ்சுக்கிறானுங்க. ஆமாம், ஆனால் இதெல்லாம் சொல்லியிருப்பானுங்க, போய் பச்சு பாரு. கிண்டலாக எழுதியிருப்பாரு, அதை சொல்லு மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கிறாயா. பூர்வம் பூசை தோசை அப்பளம் இடி வடைன்னு சொன்னோன்னே அந்த சூரியனை பார்த்துட்டு கோமனம் கட்டின்னு குஞ்சு தர்ற மாதிரி. ஆமாம், பூசுவா அதே மாதிரி கரெக்டாக அதே மாதிரி சொல்ல முடியும். சந்து பல்லுக்கிறவனுக்கும் சந்து பல் இல்லாதவனுக்கும் பேசுறது ஒரே மாதிரி இருக்கான். மாடுலேஷன் ஆளுக்கு மாறும். இப்போ என்ன சொல்லுவோம்னா, மாடுலேஷன் மாறுறதுனால தான் உனக்கு அந்த ரீச் ஆகும். நல்லா தெரிஞ்சு வச்சு நான் எங்கெல்லாம் உனக்கு பலகீனமான பகுதியோ அதெல்லாம் சொல்லி உன்னை என்ன பண்ணுறான், ஏமாத்துறான். இப்போ நீ என்ன பண்ணுற, கற்றுன்னு வாழ்கிற விலங்காக மாறிட்ட. என்னவா மாறிட்ட, கற்றுன்னு. இப்போ இறை சித்தம் கற்றுக்குன்னு வாழ்கிற விலங்காக இருக்குது தான், கற்றுக்குந்த கடந்து சிந்திக்கிற மனுஷனாக வாழ்கிறது தான். கற்றுக்கொண்டதை கடந்து சிந்திக்கணும். இப்போது இது கூட இறை சித்தம் தான் உனக்கு கேட்கும், இல்லைன்னா கேட்காது நான் பேசுறது. அப்போ எல்லாம் இறை சித்தமானா இல்லைங்க, விருப்பத்தேர்வு இருக்குது. யாரோ ஒருத்தன் உண்மையிலேயே நேசிக்கிறவங்கிறான், தன்னை யாருன்னு கேள்வி கேட்குறவங்கிறான், அவனுக்கு தான் நான். எல்லாருக்கும் நான் கிடையாது. எல்லோரும் ஃபஸ்ட்டு நீங்கள் வெறுப்பானீங்கன்னா தப்பே அது. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்ட்டியா. எவனுக்கு வேணுமா அவன் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். எவனுக்குமே வேணான்னா கூட எனக்கு வேணும். நான் யாருக்கு வேணும், எனக்கு வேணும். நீ யாருக்கு வேணும்? நீ என்ன நினச்சிக்கிறேன்னா எனக்கு வேணும்னு கூப்பிட்டுக்கிறேன்னு நினச்சிக்கிற, கிடையவே கிடையாது. நீ உனக்கு வேணும்னு சொல்கிறது தான் கூப்பிட்டுக்கிறேன். உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்கிறேன்னா, தம்பி உனக்கு யார் வேணும், உனக்கு வேணும்பா. யார் நல்லா இருக்கணும், நீ தான்பா நல்லா இருக்கணும். நீ எப்படி வாழணும், நீ தான்பா முடிவு எடுக்கணும். நீ எதை சாப்பிடணும், நீ தான்பா முடிவு எடுக்கணும். எதை சாப்பிடாது, அதையும் நீ தான்பா முடிவு எடுக்கணும். அப்போ நீ எதுக்கு இல்லை, நீ முடிவு எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு. கடவுளும் அதை தான் செய்கிறார். நீ எப்போனா விரும்ப மாட்டியா யார? கடவுளுக்கு ஒரே தாகம்தான். நீ உன்னை நேசிக்க மாட்டியா? நான் உனக்காகத்தானே படைத்தேன். உன்னை என்ன பண்ணேன், நம்ம தாத்தா அழகாக சொல்லுவார், தன்னை அறிந்திடின் தனக்கு ஒரு கேடு இல்லை. என்ன மாதிரியான வார்த்தை இருந்தாலும் சொல்லிட்டு போயிடலாம். மாட்டுக்காரன் செத்து போட்டாயா, உள்ளே ஒருத்தன் உள்ளே இறங்கிட்டான்ட்டான். அவமானமாக இல்லை உங்களுக்கு? ஏன் மாட்டுக்காரனுக்கு அறிவு இருக்காதா? மூலனா தான் அவனுக்கு அறிவு இருக்காதா? வேற்று சாமியார் வேற்றுக்கிறவாசி உள்ளே போந்தால் தான் அறிவு வருமா? அப்போ சிந்திச்ச மனிதனை அசிங்கமாக சொன்னோடனே நீ ஒத்துக்கினே, நீ எவ்வளோ கேடு கட்ட ஜந்து. நீ மாட்டுக்காரனுக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? ஏன் உன்னத்தை வந்து உள்ளே போடுவான்? அதுங்க மாடுங்கள்லாம் மூச்சுன்னு தான். இவர் பாம்பு கட்சி செத்துட்டாரான். ஏண்டா ஊரில் எவ்வளோ பயிர்களுக்கு பாம்பு கட்சி செத்துருப்பான், அங்கே பூந்துக்க வேண்டியது தானே. இப்போ தான் ஊரெல்லாம் சேர்த்துக்கிறானு வந்து பூந்துன்னு இப்போ திரும்ப அது வேண்டியது தானே. அது பூந்து சாமியார் ஒன்று தானே பூந்து வந்து நிற்பான். இப்போ வந்து நம்மளான வந்து பூந்துக்க வேண்டியது தானே. நம்ம ஊடு பூந்து அடிப்போம்ல. பொய் சொல்கிறானுங்க. நீனா அவரை மதிமயக்கம் கொண்டு இந்த டிராக்டர் கதை தான். டிராக்டர் ஒன்றா சாணி போடுமானா ஷாக் ஆகிட்டல்ல. அப்படி தான் மாடு சாப்பிட்டா மாடு அதிகமாகுமா, மாடு சாப்பிட்னா மாடு அதிகமாகுமா? நெல் நிறைய ஏன் விதைக்கிற? மாடு சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்? கோழி பண்ண ஏன் கோழியை நிறைய வளர்க்குற? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சாதாரண அறிவு புரியுது தானே? புரியவே இல்லையே, என்ன பண்ணுறது நான் உனக்கு? இது வர பசுக்கு அதே வர சட்டம் போடுறானே, இவனு எப்படிப்பட்ட லூஸாக இருப்பான்? பைத்தியக்காரன், முட்டாளு, மிலேச்சனெல்லாம் நம்ம என்ன ஆக்கி வச்சுக்கிறோம்? தலைவர்களாக்கி வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன தான் ஆகிடுவான்? தலையே தருதலையாக்குது, நம்ம என்ன ஆகிடா? தருதலையை ஃபாலோ பண்ணுறோம், நம்ம என்ன ஆகிடுவான்? ஸோ இறை சித்தம் சிந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கறது தான். அப்போ பிரச்சனை, நோய், வலி எல்லாம் எதுக்கு தான்? எப்போனா யாரை சிந்திப்பியான்னு? கை எங்கே வலியுது? கையில் வலியுது. கை எங்கே இருக்குது? உடம்புல இருக்குது. உடம்போட ஒரு பார்ட்டு கை. ஏன் வலியுது?
கேட்டிங்களா? கை வலிக்குதுன்னு சொல்லிப்பாரு, தைலம் தேய், அமர்தாஞ்சம் தேய், இல்லை ஏதோ என்னென்ன ஊரில் போய் விக்ஸ் தேயிரு, மயிலும் மெட்டை தேயினா ஏன் வலியுது? நிறைய வேலை செஞ்சேன், அதிகபட்சமாக வேலை கொடுத்த, இல்லை இடிச்சிக்கின, ஏதோ தப்பாக பண்ணிட்ட. வலி என்ன சொல்லுது? நீ தப்பு சரியாகும்னு சொல்லுது. வலி என்ன சொல்லுது? நீ ஏதோ தப்பு என்ன பண்ண, சரி சரி எப்படி ஆகுறது? கம்முன்னு படு, தூங்கு, நான் சரி பண்ணிக்கிறேன், விட்ற. இப்போ என்ன பண்ணுற? உள்ள ஒரு மாத்திரை புரூப்பின், வெளியே ஒரு தைலம், ஏதோ ஒரு கர்மம். இது மட்டும் புரூப்பின்றாங்க. புரூஃபின் வந்து நிறைய கம்பெனி செய்யுது. ஏன்னா அது வந்து ஜெனரிக் நேம் புரூஃபின்ன்றது. உள்ளே வந்து அதுக்கு பேர் வந்து டோரோ ப்ளஸ் என்னென்னவோ பேருங்களாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கிறானுங்க. பேராசிட்டமால்னு ஒரு கெமிக்கல் இருக்கும், அதுக்கு வந்து நிறைய கம்பெனிகள் செஞ்சு வச்சுருப்போம். உள்ளே போட்டியா, வெளியே தடவுனியா, வெளியே எரியுது, உள்ளவும் எரியுது. இப்போ அல்சர் வந்துடும், இன்னொரு மாத்திரை போடு, ரெண்டாவது மாத்திரை தேய்ச்சியா, இந்த வலிக்காக போயிடுச்சு, இந்த வலியை மறந்துச்சு, எது அதுவே, இது ஒன்றே நல்லா இல்லை. கம்முனே விட்டேன்னா இருக்கும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்லா ஆகிடும். நீ என்ன கொடுக்கல, ஏன் டைம் கொடுக்க மாட்டேன்ற? அந்தளவுக்கு சீரியஸாக வாழ்ந்துங்கிற, என்ன வாழ்கிற சீரியஸாக? திரும்ப போய் அதே தான். அந்த கை என்ன அவன் பாவம் இல்லை, வலி என்ன சொல்லிச்சு? வானா வலிக்குது விட்டுருந்துச்சு. நீ என்ன பண்ண மாட்டேன்? அதெல்லாம் விட முடியாது. உனக்கு கஷ்டம்னு தெரிஞ்சும் அந்த வேலையை என்ன பண்ணுகிற, செய்கிற. வலிக்குதுன்னு செஞ்சால் என்ன பண்ணுகிற? அதை கண்ணு கட்டுறோண்டா, கம்ப்யூட்டரை பார்த்துருக்காது. நான் கம்ப்யூட்டர் பார்க்க தானே வேலை, கண்ணாடிலாம் இருக்குது, நிறைய டிவைஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிற. அந்த கம்ப்யூட்டர், அந்த பழைய மானிட்டர் வச்சுக்கிறாயா, அது ரேடியேஷனாக வந்து கொட்டும். ஏன்னா எங்கள் தாத்தா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது. கண்ணு யாரா வாங்கி கொடுத்தாங்க உனக்கு? இது முக்கியம், தாத்தாவா கண்ணா? இப்படி தாங்கிறான் எல்லா பைத்தியமும். ஸோ இறை சித்தம் உனக்கு உணர்த்துறது, உணர்ந்து வாடுறது உன் கையில் தான். ஏன் உணர்ந்து வாடுறது உன் கையில் இருக்குது? நீ கற்றுக்கிற சரின்னு புச்சிக்கிற. என் ஆள் அப்பயே சொல்லிட்டான், முதலத்துலேருந்து வந்து கல்வின்னு ஒரு அதிகாரம் போட்டவன் முதல்ல என்ன சொல்லிட்டான்? கற்றதுனால் வாலறிவான், தெளிவாக சொல்லிட்டு போயிடும். ஏன் நீ கற்றுன்னு திரும்ப கசடு வரட்டு அங்கே வர என்ன சொல்லிடுறேன்? அங்கே போய் கற்க. அடுத்த வரி என்ன தான்? எங்களுக்கு ரெண்டாவது வரி தெரியாது சார், கற்க தான். ஆமாம், கற்றுக்கோ, கற்றுனா நல்லா இருப்பேன், பார்த்து தான் சொல்கிறேன். கற்றுக்கிறதுக்கு பாரு, கற்றுக்கோ. எல்லோரும் யாரும் என்ன சொல்லுங்கிறீங்க? என்ன கற்றுக்க? நோய் வந்துச்சு, நல்லாக்க கற்றுக்கோ, அப்படி தானே? அப்படியா? மாத்திரை கற்றுக்கோ, மருந்து கற்றுக்கோ, மாத்திரை மருந்து பச்சு விட்டு டாக்டர்னு கற்றுக்கோ. என்ன பண்ண கற்றுக்க? வாக்கில் இன்னொரு பக்கம் திசை திருப்பத்துக்கு. பிரச்சனை அதுக்கு வரல, பிரச்சனை என்ன வரல? அதுக்கு வரல. பிரச்சனை உனக்கு தான் வந்தது, டாக்டருக்கு வரல. ஆனால் நீ ஆலோசனை யாருக்கிட்ட போய் கேட்குற? பிரச்சனை உங்ககிட்ட வந்தால் நீ யாருக்கிட்ட கேட்கணும்? உனக்கு வலிக்குதுன்னா யாருக்கிட்ட கேட்கணும்? இந்த கை வலிச்சா கைக்கிட்ட கேட்கணும். அந்த கை என்ன பண்ணிச்சு, ஏன் இது மாதிரி வலிச்சுது, எங்கேயோ போய் ஊனிந்த, இல்லை ஏதோ ஒன்று இடிச்சுது, ரொம்ப நேரமாக அதை வேலை செஞ்ச, முட்டி தேஞ்சிருக்குது, இப்படி தானே? கால் எப்போ வலிச்சுது? இது மாதிரி நீ கேட்டுப்பாரு, மேக்சிமம் நீ நல்லா ஆகிட்டுவேன். எந்த பிரச்சனையும் யாருக்கிட்ட கேளு. நான் ஏன் ஏழையாக பிறந்தேன்னு யாரை கேட்கணும்? நீ ஏன் பிறந்தே உன்னை பிறக்க வச்சாங்களா? அம்மா அப்பா சேர்ந்தா புள்ள பிறக்கும், பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், அப்படி தானே? ரெண்டு பேர் சேர்ந்தாங்க, நான் வந்துட்டேன். நான் ஏன் இங்கே பிறக்கணும்? மேலும் வசதியாகிறதுக்கு அப்படியே, இல்லை அதுலேயே சாவத்துக்கா? கேட்டுப்பார், யாருன்னா ஒத்தி பேப்பர் உன்னை அவமானப்படுத்த தயாராகிட்ட. நம்மலாம் எதுக்கு போந்தோம் தெரியுமா? வண்டி இழுக்கன்றான். எதுக்கு சும்மா கருத்து ஈர்த்திங்க? சும்மா தானே இருக்குது, அது ஏன் போச்சு ஈர்த்திங்க? அதில் 2 பொம்மையை வர வச்சுட்டுக்கிறான், அது லேசாக தாங்குது. நல்ல மனுஷன் 4 பேர் 400 கிலோ நின்றுங்கிறான். தேரை ஈர்த்தியா மனுஷனை ஈர்த்தியா? அறிவு கட்ட முண்டோம். தேரை தான் இருக்கணும்னா 4 பேர் ஏறிட்டு இருக்க வேண்டியது தானே? வரும்போது அந்த முதுகில் குத்தி இழுப்பாங்களே, அந்த சின்ன சின்ன தேருங்க செஞ்சு அது வச்சுருந்தான். தைப்பூசத்துக்கு அவன் முதுகு பிடிச்சி உயிர் பிடிச்சி இழுக்க சொன்னான், குத்தின்னு தொங்க சொன்னான். முருகர் வந்து எப்போனா சொன்னாரா? அந்தாலே ஏற முடியாது, மயிலில் ஏறந்தான் போய் சொல்லுங்கிறேன். உனக்கு சிந்திக்கவே மாட்டியா?
ஏறுமயில் ஏறி மயில் மேலே ஏறி போக முடியும். அதான் ஒன்றா நானும் அந்த மாதிரி பெரிய மயில் இது வரைக்கும் பார்க்கல. நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க? ஒன்று முருகர் சின்னதாக இருக்கணும், இல்லை மயில்னா இருக்குண்ணா பெருசாக இருக்கணும். சின்ன முருகர் எப்படி என்னை காப்பாற்றுவார்? அதுவே குழந்த மயில் மீதி உட்காந்தாக்கா மயில் தூக்கிட்டு போகுமா? எப்படியும் பிறகும்போது குழந்தை ரொம்ப லோயஸ்ட் பேபினாவே 800 கிராம் மேலே தான் இருக்கும். 800 கிராம் சாதாரணமாக இருக்கும், அப்படி தானே? 800 கிராம் தூக்கின்னு போக முடியும்? அவ்வளோண்டு குழந்தை அது ரெக்கையை எங்கே பிடிச்சிக்க? ரெக்கையை பிடிச்சிட்டா அது எப்படி அடிக்கும்? மயிலை பிடிக்குது எங்கனாக்குதா அந்த குழந்தைக்கு? என்ன பண்ணவே இல்லை நம்ம. நான் உன்னை டெக்னிக்கலாலாம் கேட்கல. அப்போ அவன் சொன்னவன் என்ன தான் சொன்னான்னு ஒரு கேள்விக்குதா இல்லையா? கேள்வி கேட்பீங்கன்னு சொன்னால் கேள்வியை கேட்காம ஒத்துக்குனீங்களே, என்ன பண்ணுவான் அவன்? இறை சித்தம் கேள்வி கேட்கறது. உங்கள் மனம் கேட்குது, உங்கள் மனதை அடக்குது யாரு? கேட்காம செஞ்சது யாரு? உங்களுக்குள்ளே எழும்புற கேள்வியை ஒதுக்கி வச்சது யாரு? நான் அந்த கேள்வியை கேளுங்கடான்னு கத்துறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? என்னையும் வரா என்னையும் பேசாதானே நீங்கள் எப்போ தான் சிந்திக்க போகிறீங்க? எப்படியோ என்னால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணிட்டு போகிறேன். இப்படி தான் இறை சித்தம். நான் வாழ்கிறதுக்கும், திரும்ப சொல்கிறேன், பித்தியாரை வாழ வைக்கிறதுக்கும் வந்தவன். நான் வாழ்வேன், பித்தியாரையும் வாழ்ப்பேன். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். நான் வாழ்வேன், வசதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன். நீ என்ன பண்ணலாம்? என்ன கூட சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், தனியாக வாழ்ந்துக்கலாம், சொல்லி கொடுத்து கற்றுன்னு போய் என்ன பண்ணலாம்? வாழ்ந்துக்கலாம். வாழ்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தடை இல்லை. எல்லாரும் வாழ்கிற உரிமையோடு தான் இங்கே என்ன பண்ணிடலாம். நம்ம இந்த பூமிக்கு வந்து எல்லாருக்கும் இடங்குது. அடுத்தவன் வயிற்றுக்குள்ள உணவு இல்லையப்பா. அதனால் என்ன இல்லை, எனக்கு ஒரு அம்மா, உனக்கு ஒரு அம்மா, நானும் பால் குடிக்கலாம், நீயும் என்ன பண்ணலாம்? பால் குடிக்கலாம். எனக்கு மட்டும்தான் இல்லை, உனக்கு என்ன பண்ணிடுறான் கடவுளே? அம்மாவை குத்துக்கிறான். யாருன்னா அம்மா இல்லாமல் இருந்திருப்பீங்க. அப்போ எனக்கு கடவுள் என்ன தான் பண்ணிடுறான்? எல்லாருக்கும் ஒரு அம்மா குத்துக்கிறான். ஆமாம் தானே? அப்புறமா என்ன பிரச்சனை நமக்கு? ஒன்றா நம்ம கூடவே அண்ணன் தம்பி 2 பேர் போந்துட்டு இருப்பான், அவனுக்கும் சேர்த்து நம்ம அம்மாவே இருப்பாங்க. அதில் என்ன பிரச்சனையே? என்ன பிரச்சனைனா அம்மாவை கேளுங்க. நான் இருக்கும்போது நீ அவனை பெத்த என்ன பண்ணுங்க? யார? உங்கள் அம்மாவை போய், ஏன்னா உங்கள் அம்மா நல்ல பதில் வச்சுருப்பாங்க. நீ வந்து நீ பால் குச்சி முச்சை பெத்தாண்டா இன்னொருத்தருக்கு பேத்துக்கினேன் சொல்லலாம். இல்லை எனக்கு ஆசை, என் இஷ்டம், உனக்கு வந்து இன்னும் கேட்கலாம். இல்லை பதில் நிறையுது. அது அம்மாவை பொறுத்து இருக்குது, யாரை பொறுத்து இருக்குது. அப்போ இறை சித்தம்ட்டு ஏமாறுறது யார் தப்பு? உன் தப்பு. இறை சித்தம்னு சிந்திக்கிறது யார் தப்பு? யார் விஷயம்? வரம் நீங்கள் சிந்திக்கிறது தான். உங்களுக்கு மூளை குத்து அதை சிந்திக்கிற திறன் கொடுக்குறதா தான் பேசிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ண தியானன்ட்டு பேசாதீங்கடா, சும்மா இருந்தோம் சார். வாய முடியலாம், சூத்த முடியல, குசு வருது சார் சொன்னீங்க. நான் கேட்டேன், குசு வந்தால் விட்டுன்ட்டான். அப்போ மனசு என்ன பண்ண? என்ன வந்தா விட்டு நின்றோம். ஒரு கட்டத்து மேலே சும்மா யோசிக்காது, போர் அடிக்கும். அதுக்கு போடாட்டு கம்னாரு. அதான் ஞானம். நீ அதர்வைஸ் அதை கூட போட்டி போட்டுன்னு வச்சுக்கோ, உள்ள உடையாதுக்கு பேச ஆரம்பிக்கும். நல்ல அட்மாஸ்பியரை குத்த, ரேடியோ வர போட்ட, அது சொல்லுங்குது. நான் சும்மா இருப்பேனா? நீ என்ன பண்ணிருப்ப? அம்மா யார்? அம்மாடி அம்மா. நேற்று ராத்திரி எங்கள் அம்மா, இன்னி ராத்திரி உங்கள் அம்மா, நாளைக்கு ராத்திரி யார் அம்மான்னு போயின்னு இருக்கோம். அது சார் நாங்கள் அந்த மாதிரி மந்திரம் சொல்கிறதா? நீங்கள் அர்த்தம் தெரிஞ்ச மந்திரம் வச்சுக்கிறீங்களா? இன்னும் அழகான வார்த்தை நாராயணன் எப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? நரனாக பயணிப்பவன்னு சொல்லி வச்சுக்கிறான். என்ன தான் சொல்கிறான்? நாமெல்லாம் நாராயணர்கள்னு சொல்கிறான். நமோ நாராயணா அப்படின்னு. நீ நான் சொன்னுங்கிற, உனக்கு புரிஞ்சிச்சா? நம்மளாம் யார்? நரனாக பயணிக்கணும். நம்மளாம் யார்? நாமெல்லாம் நரனாக பயணிப்பவர்கள். நாமெல்லாம் நரனாக பயணிக்கணும்னு சொல்லுங்குது. நமோ நாராயணாயே என்ன பண்ண முடியும்? அதில் புரிஞ்சு வச்சுங்க. புரியுறது யார்கிட்ட தான் இருக்குது? இறைவனிடத்துல தான். உங்களுக்கு சரியாக புரியும்னா நீங்கள் உண்மையிலேயே யாரை நேசிக்கணும்? இறைவனை நேசிக்கணும். இறைவனை நேசிக்கணும்னா அது வெற்றிடமாகுது. வெற்றிடம் தான் என்ன பச்சு இதை. அப்போ யாரை நேசிக்கணும்? நீ ஒன்று வெற்றிடத்தை ஒன்றையும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துது. வெற்றிடம் எனக்கு மட்டுமா உனக்கு மட்டுமா? நம்ம எல்லாருமே எங்கே தாங்கிறான்? பாரு, ஆளாளப்பட்ட எல்லாத்தையும் ஆண்டுனுக்கிற ஒன்று தனக்குன்னு வடிவம் கூட இல்லாது. உனக்கு எதுக்கு ஈகோ மயிருன்றான்? என்ன சொல்லட்டும்? என்ன இப்போ நீ சொல்லுங்க, ஏன்னு சொல்லு. நீ கூட என்ன சொல்லணும்னா வேற யார் தான் சொல்றதுன்னு கேளு. அந்த அறிவு கூட உனக்கு இல்லை பாரு. சொல்லிட்டு நீ திராதீங்க சார், நல்லா இருன்னு சொல்லுன்னு கேளு. ஒத்த மட்டும் சொல்லி என்ன பண்ணுறாதீங்க, நித்திராதீங்க. என்ன பண்ண அடுத்தது?
நல்லா இருக்குதுங்கய்யா, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது இன்னும் நல்லா இருக்குது. ஆனால் என்ன சொல்லுங்கள், 2வது வார்த்தை ஓணும்னு சொல்ல மாட்டேன்றாயா, முதல் வார்த்தை வானான்றான். 2வது வார்த்தையை என்ன பண்ணு, கேளு, என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுங்கயான்னு சொல்லு. நான் நல்லா இருக்கட்டும் நீயே நினை, நானே சொல்ல வேணாம், விட்ட நல்லா இருந்து விட்டுரு, நீயே நல்லா இரு. இதே சித்தமாக இருந்தால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை கேட்குறவங்களாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன் உள்ள. திரும்ப போய் வீடியோ பார்த்து கூட என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்க பாருங்கள். கடவுள் நம்மளை எதுக்கு தான் படைச்சாரு, கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது தான். கண்டுபிடிப்புக்கெல்லாம் எதுக்கு தான், எளிமையாக்கிறதுக்கு தான். இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான், கஷ்டப்பட்டுருப்போம். கண்டுபிடிக்கலன்னா அந்த நிலத்துக்கு இருக்கிறதுக்கு அந்த கூரான கருவி கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலமை என்ன? அதனால் எந்த கண்டுபிடிப்பும் நமக்கு அகைன்ஸ்டானது இல்லை, சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால். பயன்படுத்த தெரியலன்னா பாவம் தான். நீங்கள் நல்ல கொண்டாட்டமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.